Thank you bro. வாங்க bro உள்ள போலாம். Thank you. இதுக்குள்ள இருக்கே வரல உள்ள. Thank you. வந்தேன் நன்றி. Thank you. Thanks sir. என்னோட 99% ஜோக் புரிஞ்ச ஒரே ஆள் இவர்தான். நன்றி. அடிமழை வரும் அதில் நனைவோமே. ஹார்ட் கம்மி. ஆர்த்தர் மார்னா ஜான் மார்சனா. பாருங்க. யார் என்ஜாய் பண்றாங்க. கேம் மீட்டப் பண்ணலாம்னு இருந்தோம். பட் இந்த மீட்டப் நாங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் வந்ததுக்கு. ஆக்சுவலா நம்ம ஒவ்வொரு முறை நம்ம வந்தாலும் சென்னை அந்த மாதிரி வந்தா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு தான் இதை நாங்களே சரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம். இன்னொன்று என்னன்னா நம்ம ஆல்ரெடி மெடிக்கல் ஃபண்டேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி நம்ம கொஞ்சம் மற்ற வெல்ஃபேரும் பண்ணலாங்கிறது நான் லைவ்ல சில டைம் சொல்லிட்டு வருவோம். ஸோ ஃபியூச்சர்ல அதுவும் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேம் ரிலீஸ்க்கெல்லாம் முன்னாடி உங்களாம் பார்த்து அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம், நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணோம். ரொம்ப நன்றி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. ப்ரோ நம்ம இப்ப ஃப்ரெண்ட்ஸ் போன நடுவில் வந்த மீட்டப்ஸ்ல எதுலையுமே நாள இடம் கம்மியா இருக்கலாம் அறிமுகப்படுத்த முடியல. ஒவ்வொருத்தரும் நம்ம கூப்பிடலாமா? யாரு பீக்காச்சுவா? முதல்ல இல்ல நீங்களா பீக்காச்சுவ போய் முதல்ல கேக்குறீங்க. பீக்காச்சு இங்கதான் இருக்காரு. எந்த வங்கல் ஒளிஞ்சிருப்பாரு தெரியாது. இல்ல நம்ம கேம் மீட்டப் வருவாரு ப்ரோ. இப்ப முதல்ல வந்து 2 பேர்த்த கூப்பிடுறேன். நம்ம தஞ்சை சிங்கம், நம்ம தஞ்சாவூர். ஆக்சுவலா நாங்க வந்து ஒரு யூடியூபருக்கு ஃபேன், அது இவரு தான். ஸோ ரொம்ப உண்மை தான். ஸோ அப்புறம் நம்ம சிவாவின் தந்தை சார், வாங்க சார். இவர் பேரு சிவராஜ். இவரு எல்லா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராஜன் சார் வந்து எல்லா மீட்டப் வந்திருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸ் சொல்லியிருப்பாரு. 1-2 தான் மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ முத ஒரு வியூவரா எங்க வீட்டுக்கு முதல்ல வந்தது இவங்க 2 பேர் தான். ஸோ அதுக்கப்புறம் சுஜித் வந்தாரு. அது மாதிரி முதல்ல வந்து இவங்க 2 பேர் தான். ரொம்ப நன்றி 2 பேருக்கு. நீங்க பேசலாம். தேங்க்யூ. அதாவது எங்க வீட்டுல மைக் அது வேலை செய்யாது. சரி விடுங்க எல்லாம். அப்புறம் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் மாட்டின வியூவரோட போட்டோனா இவங்க 2 பேர் தான் ப்ரோ. முதல்ல வியூவர்ஸ் தான் வந்தாங்க. போட்டோ இல்ல, தம்பி போட்டோ. ஆமா வச்சுக்கலாம். நீங்க பேசுங்க. அனைத்து நண்பர்களுக்கும் இந்த மாலை வணக்கம். எல்லோரும் இங்கே வந்து சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. தஞ்சை கேமிங் ஃபாதருங்கிற முறையில் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணேன். தேங்க்யூ சார். சவுண்டை பேசுங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸ்டேஜ் ப்ரோ எப்பயுமே நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபேன் சொல்கிறீங்க. நானும் மிகப்பெரிய உங்கள் ஃபேன். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் என்னைக்குமே உங்கள் வியூவர் தான் ப்ரோ. எப்பயுமே ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. உங்க டைலாக் சொல்லிருங்க ப்ரோ. இவரு டைலாக் சூப்பர் டைலாக் சொல்லிடலாமா? தஞ்சை கேமிங் இல்ல ப்ரோ, ராக்ஸோன் சிவா தான் எப்பயுமே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து ஆளை கூப்பிடலாம். லைட்டா ஏரோப்ளேன் பறக்குது பார் மேலே. அடுத்து இரவு பருந்து எங்க இருக்கு? நைட்டாக் எங்க? நைட்டாக் மற்றும் அவர் மகன் வரும் ப்ரோ. இவர்தான் நம்ம நைட்டாக் விளையாடுறத விட அதிக விளையாடுறது அவருதான். என்னவா? பேசு. ஏதோ ஒன்று பேசு. ஏதோ குட் மார்னிங் டு ஆல்னு சொல்லு. குட் ஈவினிங் டு ஆல்னு சொல்லு. பேசு. அனைவருக்கும் வணக்கம். பேசியா? எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த பிசானஸ் கூட எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எக்ஸாம் இருக்கும், நிறைய பேர் நிறைய ஒர்க் இருக்கும். பட் இந்த டைம்ல வந்துட்டு எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அதுக்கும் நன்றி. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க गाइस? ஓகே ப்ரோ. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, ஃபன்னா இருங்க, எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் உன்னை உற்சாகப்படுத்துறீங்கன்னா பரதநாட்டிய ஸ்டெப் ஒன்று போடு. வா ப்ரோ. இங்க 2 ஜோடி இருக்காங்க பாருங்க. அந்த பாப்பா இங்க வா ப்ரோ. ஏரிஸ் நீ ஆடுவியா? அப்ப ஆடுவியா? அடேங்கப்பா. பாருயா. பேசியா? இந்த மைக் அப்படியா? இதான் நம்ம ஆளு ஒருத்தர் பாடுற ஒரு ஆள் இருக்காரு. கண்ணாவா சுதன் வந்து பாடு. இன்னொருத்தங்க அவங்க கூட்டலாம். சுதன் அப்படியே பாடு. சுதன் பாட பாட்ட பாப்பாடு.
ஐயோ அப்படியே படியா சூப்பரா போற மாதிரி. குட்டி ஃபாஸ்ட் கோடி முறை அதேதான். இங்க வா, கேமரா இங்க பாரு, மறைக்கிறோம். கேமரா மறைச்சிருக்கான். இவ்வளவு பெரிய இதை வச்சுக்கிட்டு. ரெடி? இங்க குட்டி இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து இங்க வா குட்டி. குட்டி தனியா ஆடு. சோலோ நைட்டாக நீ ஆட ஆடிடுவா. நீ ஆடு நைட்டாக நீ போ. ஆடியா நைட்டாக போ நீ. இங்க வந்து சூரியன் இங்க வந்து தெரியுமா? பயந்துட்டாரு பூச்சாண்டி. பூச்சமே இல்ல அப்பா மண்டை மேலே ஓட போறாரு ப்ரோ. அடுத்து எங்க அவரு? அடுத்து எல்லாரும் மேல பாருங்க, மேல பாருங்க. மேல பாருங்க. நம்மளுடைய நம்பி அதுல பேசு. தேங்க்யூ ப்ரோ எல்லாருக்கும் வந்ததுக்கு. வண்டி நாயகன் வண்டி நாயகன். அடுத்த மாசம் 10 ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், யாராவது நான்திஸ்காக மாற விரும்புனீங்கன்னா ரெடியா ஒரு பையன் இருக்கா. யாரா இருக்கீங்களா? கை தூக்குங்களே. யாருக்கு ஓகே? பாபுவா? பாபு எங்க? நோ பாபு. இவனே செக் பண்ணா. அந்த சைடுல இருக்காரு. பேசு. தேங்க்ஸ் ப்ரோ எல்லாருக்கும் வந்ததுக்கு. அடுத்து ஒரு உயர்ந்த மனிதன் ஜிதின் வாங்க ப்ரோ. வாங்க. எங்க தண்டனக்காலாம்? நீங்க ப்ரோ நம்ம ஜிதின் பேச இவர் எல்லாரும் தெரியும்ல. யாருக்கா கை தூக்குங்க. எல்லாத்தையும் தெரியும். பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ வந்ததுக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம பண்ணணும், ஒரு மீட்டப் மாதிரி பண்ணோன்னு. இது இன்னும் கூட்டம் நிறைய வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கனால இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசுன்னு தெரில. எல்லாருக்கும் வெயில் அடிக்குது, பட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் எனக்காக வெயில் போனோம்ல, நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா இருங்க, நல்லபடியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எதாவது இருந்ததுன்னா தாராளமாக பேசுங்க. ரெக்வெஸ்ட் எதாவது இருந்ததுன்னா தாராளமாக சொல்லுங்க. சாரி நான் கொஞ்சம் லைவ்ல பிஸியா இல்ல. ஐ மீன் லைஃப்ல பிஸியா இருந்துட்டேன், லைவ்ல பிஸியா இல்ல. இப்பதான் லேட்டஸ்டா ஒரு ப்ரொடக்ஷன் போட்டான். சோ அதான் கொஞ்சம் ஒரு பையன் பிறந்திருக்கான் ப்ரோ. இல்ல ஒரு மாசத்துல கூட்டி விட்டான் மறுபடியும். கொஞ்சம் லைஃப் பில்ட் பண்ணலாம்னு போயிட்டேன் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. லைக் பிசிக்கலி அண்ட் ஆல்சோ இன்கம் வைஸ் வந்து இது பண்ணனால என்னால் வர முடியல. பட் இருந்தாலும் ரெகுலரா எல்லாரும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் இவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நன்றி ப்ரோ. எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்றீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கு நான் மெயினா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வைவி ப்ரோ. அந்த பையன் இல்லைன்னா நான் இவங்க 2 பேரும் மீட்டே பண்ணிருக்க மாட்டேன். அவர் இங்க இல்ல, அவரு பேரின்ல இருக்காரு. அவனதான் இருக்கும். அவர் பேரின்ல இருக்காரு, வர முடியல. பட் அவர் வந்திருந்தா கொஞ்சம் ஃபுல்ஃபில்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் இல்லைன்னா நான் இவங்க 2 பேரும் மீட்டே பண்ணிருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி ப்ரோ. These 2 guys are big part of my life. காலையில இருந்து பிராக்டீஸ் பண்ணலாம் ப்ரோ. These 2 guys. நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. அடுத்து ஜோக் மன்னன் யார் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? டண்டனக்கா வாங்க. டண்டன் வெயில் ஓவரா இருக்குல்ல? ஜோக்கா சின்ன ஜோக் கொடுக்குறாரு ப்ரோ. அதான் கோடைக்கால ஜோக்ஸ் இது. உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டிஜி வந்து 2016ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, உங்களை மாதிரி நானும் ஒரு வியூவரா தான் கோஆர்டினேட் பண்ணுவாங்க, அதுல ஜாயின் பண்ணி விளையாண்டு அப்படியே வந்ததுதான். எல்லாருமே டிஜியை பார்த்தா வந்து இங்க உள்ள எல்லாருமே. ஓகேங்களா, அதாவது டிஜி வந்து நம்ம லைஃப்ல ஒரு பார்ட் மாதிரி. ஓகேங்களா, போர் அடிச்சா பார்ப்போம், கஷ்டம் வந்தா பார்ப்போம். நானும் நிறைய இடத்துல கஷ்டம் வந்தா பார்த்துருக்கேன். அதனால வந்து எப்படி சொல்றேன்னா, டிஜி வந்து வேற லெவல். நல்ல தானே? ஜோக் சிரிக்கணும். ஜோக் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோல சொல்றது பலவாடி சொல்லியிருக்கேன். டிஜில பார்த்தவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க அமைதியா இருங்க, தெரியாதவங்க சொல்லுங்க. ஆளை குழி வெட்டி அதுல ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை. என்ன முட்டை? பூ முட்டை. சொல்லுங்க, யாருக்கு தெரியும்?
நான் நீ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியாது தெரியும் ஓகே தென்னை மரம் தான் கரெக்ட் வாயா அதாவது இது வந்து எங்க பாட்டி சொன்ன ஜோக் அதனால பாட்டியை மறக்காதீங்க தாத்தாவை மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ இருங்க ப்ரோ சிம்பிளா ஒரு தாய் நாய் அதோட குட்டியை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த நாய் ஆவேசத்துல என்ன சொல்லியிருக்கான் அவனை இங்க வாக்கண்ணா வாக்கண்ணா இங்க பாருங்க ப்ரோ, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்னோட 99% ஜோக் புரிஞ்ச ஒரே ஆள் இவர் தான். இது ஒரு நாய் ஒண்ணு ஜோக் சொல்லுது. ஒரு நாய் குறைச்சா பக்கத்துல இருந்து உனக்கு ரியாக்ஷன் புரிஞ்சுக்கோ. என்ன மாதிரியான இதெல்லாம் ஜோக்கா? இது ஒரு ஜோக்குன்னு கை தூக்கி இது லைவ்ல வந்து ஐயோ என் குழந்தைய தூக்கிட்டு போறாங்களேன்னா என்ன கிரியேட்டிவிட்டி? இப்ப ஜோக் சொல்லட்டுமா? ஜோக் காட்டுமா? பம்பல் பாபு அவரையாச்சும் வந்து ஜோக் சொல்ல கூப்பிட்டாங்க. அந்த ஜோக்கோட ஒரு மறு உருவமா வந்து நம்ம வந்து கிமு 2018 இருந்து வந்து டிஜி ப்ரோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிமு அதான் ஸோ வந்து ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விளையாட வாய்ப்பு கிடைச்சது. கேட்பேன் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுதான் உங்க ஊரை பத்தி பேசுங்க, என்ன வேணும் பேசுங்க. நான் கலிபோர்னியால இருக்கேன்ல இப்போ. வந்து அதான் இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவ்வளவு ஃப்ரீயா ப்ரோ எல்லாரும் வரும்போது அமைதியா இருக்கல. இவன் வந்தா மட்டும் ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த விஜயா போருமால மீட்டப் பண்ணோம்ல, என்ன சொன்னா மைக் என் கையில இருக்கு உங்க கையில இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் இல்ல. நான் இதே மாதிரிதான் வந்து ஒரு மாதிரி எப்படி நர்வஸா இருந்தேன். அதனால அந்த மாதிரி வந்து அது வந்து நான் ஓகே அதான் நல்லா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றிகள். அப்புறம் இவரை உங்களுக்கு இன்னும் பிடிக்க ஒரு விஷயம் இருக்கு. இவரு லியான் கெட்ட போட்டாரு. அது பாத்தீங்கன்னா வந்து கலைச்சிட்டேன், அவ்வளவுதான், வெட்டியாச்சு. அடுத்து கிரவுட் ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சாரி இவ்வளவு நாள் வந்து நான் ப்ராப்பரா லைவ் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நீங்களும் வாங்க, ரெண்டு பேரும் லைக் என்னோட கரியரை பார்க்கறதுக்காக நான் போயிட்டேன். கரியர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் டிசைன். ஐம் கேம் டிசைனர் அண்ட் நான் வந்து ஒரு 3D பிரிண்டிங் பிசினஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காஸ்ப்ளே பண்றதுலயும் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால தான் கடந்த 2 வருஷமா என்னால ஒழுங்கா லைவ் பண்ண முடியல. டிஜி கூடயும் வந்து விளையாட முடியல. நிறைய வாட்டி கூப்பிட்டாங்க, ஆனா வந்துட்டு என்னால பெருசா ஜாயின் பண்ணிக்க முடியல. பட் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா வரேன். அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலி டிஜி வந்து நிறைய விஷயத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, முக்கியமா இந்த 3D பிரிண்டிங் பிசினஸ்ல. ஸோ வந்துட்டு நாங்க நிறைய சேர்ந்து இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய புதுசா உங்களுக்கு எல்லாரும் கொண்டு வரலான்னு ஒரு இதுல இருக்கோம். ஸோ யா நன்றி. ப்ரோட்டோடைப் போயிட்டு இருக்கு ப்ரோ. அது லைவ்ல காமிச்சிருப்போம். அது ஆனா சும்மா ஒரு ரொம்ப பேஸ் மாடல். இந்த கையாட்டுறது காலாட்டுறது அப்புறம் அதான் ஆர்டிகுலேஷன், தலையை திருப்பலாம் கழட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அத முடிச்சு தொலைஞ்சிட்டானா பண்ணலாம். இல்ல இவன் ஜோக் பண்ணும்போது கூட யாரும் சிரிக்கல. அவன் சும்மா ஃப்ளோல பேசினா ப்ரோ எல்லாரும் இந்த நேரத்தில் செல்வாக்கு ஒரு கரகோசங்கள் இருக்கு. அவன் பாருங்க பாத்தீங்களா, மேல இருந்து அதுல ஒண்ணு எடுத்துக்க மாட்டான். அது நீங்க நினைப்பீங்க அது பயங்கரமா இருக்கும் போல. லென்ஸ் கட்டிட்டியால லென்ஸே கலந்து இவன் ஒரு கேப்பியா. அடுத்து வாங்க, அடுத்து வரீங்களா ப்ரோ? இப்பொழுது பழையாம புதிய மோனிட்ரிக்ஸ் வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. சார் பக்கத்துல வச்சு ப்ரோ. நான் தான் பேசணுமா? பேசுங்க ப்ரோ. இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ரோஸ்ட் பண்ணீங்க, அப்படி ரோஸ்ட் பண்ணுவீங்க நினைச்சா பேச சொல்லுவீங்க தெரியல. தோணல ப்ரோ, சந்தோஷப்பட்டுக்கிறேன் ப்ரோ. ரோஸ்ட் பண்ண தோணல. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், நீ போட்டு பண்ணு. சரி ப்ரோ. அதான் ப்ரோ வந்து இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அதான் ப்ரோ எல்லாம் சொல்ல வேண்டிய பையன் முன்னாடி சொல்லிட்டாங்க, என்ன சொல்றேன்னு தெரியல. அதான் ப்ரோ உங்களை மாதிரி அங்கிருந்து பார்த்து இப்ப இவங்க கூட வந்து ஒன்றா இங்க வந்து நிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்வேஸ் டிஜி. அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப ஆக்சுவலா சார் லூப்ரிகேட் வேலை செய்யறாரு, வண்டிக்கு கொண்டு வரதான் ப்ரோ. ஆக்சுவலா அது இவனுங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இப்ப நம்மளுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இப்ப பேரை மாத்திட்டாரு, கேமிங் தியேட்டர்ல இருந்தாரு, இப்ப மோனிட்ரிக்ஸ் மாத்திட்டாரு.
இவரால தான் அந்த பீக்கா பார் கேமே ஹிட்டு. ஆக்சுவலா நம்ம எலும்பு நண்பன். எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாரும் தண்ணி குடிங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த இதை சொல்லி உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்காகவே நான் இன்னைக்கு வந்திருக்கேன். எல்லாரும் தண்ணி குடிங்க நண்பர்களே. இந்த வெயில் நேரத்துல தண்ணி குடிச்சு ஆரோக்கியமா இருங்க. அப்புறம் நீங்க தண்ணி குடிங்க. எட்டாவது சொல்ல கேட்டுருக்கு. அதான் மைக்கு காமிச்சு தண்ணி குடிங்க. தண்ணி அது தண்ணி இல்லை அப்படின்னு. ஸோ வந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வெயில்லையும் எங்க எல்லாரையும் முக்கியமா டிஜி ப்ரோவை பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றி. உங்களை பார்க்க தான் வந்தாங்க. சாரி எல்லாரும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு பதட்டமா இருக்கு, என்ன பேசுறது தெரியல. ஸோ வந்த எல்லாருக்கும் நன்றி. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சோல்ஜர் பிகே வாங்க. ஆக்சுவலா வாங்க ப்ரோ. ஒரு மீட்டப்புக்கு நம்ம போனிட்டு ஒருத்தர் நம்ம கூடயே வருவாரு. அவர் பேரே நமக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இவர் மீட்டப் வந்தா நல்லா இருக்கும் நான் எப்பயுமே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்தா அவர் பாட்டு அமைதியிருப்பாரு, யாருக்கு எந்த இடத்துல பண்ண மாட்டாரு. அவங்க அப்பா வந்தாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கேரக்டர். ஆக்சுவலா இவர் இப்ப கிரேட்டர்ஸை வச்சு ஒரு காமிக் இவரே வரைஞ்சிட்டு இருக்காரு, அப்படித்தானே? ஆமா. அது கடைசி பக்கம் வரைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப முழுசா பண்ணுவாரு. அப்போ ஒரு புத்தக வெளியீடு நம்மளாம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இவரை வச்சு ரொம்ப நன்றி ப்ரோ. பேசுங்க. ரொம்ப நன்றி நான் கூப்பிட்டதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு தமிழ் கேமிங் அண்ணாவை ஒரு 2020 ரேஞ்சில் தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கேமிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. முன்னாடி தெரியும் தமிழ் கேமிங் அண்ணாவை. ஆனால் அப்போ எனக்கு நெட்டு, மொபைல் நெட்டு அந்த மாதிரி நமக்கு கிடையாது. ஸோ அந்த டைமில் எனக்கு வீட்டில் நம்ம ஃபோனே தரமாட்டாங்க. அது ஒரு விஷயம். நம்ம வீட்டில் வெளியே விளையாட போனாலே அடிப்பாங்க. ஃபோன் கேட்டால் நீ என்ன குட்டிச்சரா போயிடுன்னு சொல்லி விடுவாங்க. அந்த மாதிரி காலத்தில் இருக்கும்போதே நமக்கு தமிழ் அண்ணாவை தெரியும். பட் ஆனால் என் கையில் ஃபோன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ பார்த்து எப்படி கட்டிச்சு குட்டிச்சரா போயிடுவா, கேமிங்கே பார்த்து இருக்க, சின்ன குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ நான் ஒரு ஒர்க் பார்க்குற ஒரு சராசரி மனுஷனாக சொல்லணும்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேறு வழி தெரியலங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் ஏதாவது வெளியே சுற்றுவோம், ஏதாவது விளையாட போவோம். பட் ஆனால் தமிழ் கேமிங் அண்ணாவோட லைவை நான் தினமும் பார்ப்பேன். அது காரணம் எனக்கு ஒரு 1008 ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த டைமில் நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அப்படி சொல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஓகே, இப்போ கேட்குதா? ஸோ இப்போ காட் ஆஃப் வார்ங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குதோ, அந்த கிரேட்டோஸ்ங்கிற கதாபாத்திரம் எப்படி அடி வாங்கி எல்லாம் வருமோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இதை கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு வச்சது அதாவது அதிகமாக என்னையை விட அதிகமாக நேசிக்கிறது விவேகண்ணா. நன்றி, தேங்க்யூ. அண்டு பிரேமண்ணா. ரெண்டு பேரும் தான் கிரேட்டோஸ் அதிகமாக விரும்புறாங்க. அதாவது என்னையை விட. அது நான் இன்னும் பானை ஃபைட் எல்லாம் போட்டது இல்லை. அதுல இந்த பட்டெல்லாம் போட்டு ஆனால் நான் அதிகமாக அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னோட அதிக இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்பயுமே காட் ஆஃப் வார்னாலே எங்க 2 பேர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அண்ணாங்கிறான். இவன் இருக்கிற நெஞ்சு முடி எவனுக்குமே இல்ல. அன்னைக்கு வீட்டுல குளிச்சு வெளியே துண்டை கட்டிட்டு வெளியே வரான். என்னடா இவ்வளவு இங்க தாடி இங்க இருக்குன்னு இங்க இப்படி இங்க இருந்து இப்படி இருக்கு ப்ரோ. ஒருத்தங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப்னா எல்லாம் ஒன்னாதான் போவோம். எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம போகும்போது ஒருத்தர் கேஷுவலா நம்ம அமனமா வந்தா எப்படி இருக்கும்? கேஷுவலா வருவாரு. ஹலோ காய்ஸ், என் பேர் கிரி. ஆக்சுவலாக நான் கேம் டெவலப்பர். காலனின்னு ஒரு கேம் டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ் கேமிங் சப்போர்ட் பண்ணி சிவா ப்ரோ மூலயமா ரெக்கமெண்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணி தான் ஒரு ஃபேமிலியில் ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிது எனக்கு. ஆக்சுவலாக தேங்க்யூ ப்ரோ. இவர் பிடபிள்யூ கிரின்னு சொல்லிட்டு ஸோ கேம் டெவலப்பராக வரணும்னு ஒரு ஆசை. சிவா ப்ரோவும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த காலனின்னு ஒரு ஹாரர் கேம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங் அடுத்தடுத்து அவங்க பண்ணுவாங்க. இவருக்கு எல்லாம் ஒரு கை தட்டிடுங்க ப்ரோ. தேங்க்யூ. ஏரிஸ் கேமிங் வாங்க. அப்புறம் நம்ம ஏரிஸ் கேமிங் புதுசா நம்ம கூட லைவ்ல வர ஆரம்பிச்சிருக்காரு. பேசுங்க ப்ரோ. பேசணும் ஆரம்பிச்சுக்குமா? பேசுங்க, சும்மா பேசுங்க. சார் ஓகே இன்ட்ரோவர்ட் தான். பரவாயில்ல ப்ரோ. எப்படி லைவ் பண்றது? சரி ஓகே ப்ரோ. ஓவரா பேசுவான். இங்க எப்படி பண்ணி பேசுங்க. அவரு ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாம் கேமிங் மீட்டப் வந்திருந்தோம்ல. இவர் வந்தாரு. நம்ம தலை சந்தோஷ் ப்ரோ கரெக்டா இவர் வந்ததே தெரியாது, தடையத்தை அழிச்சிட்டாரு எப்படியோ. நான் எனக்கு வருத்தமாச்சு. ஏன்னா இவர் ஒருத்தர் வந்தாரு, இப்படி இவர் இல்லவே இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தோம். அப்புறம் மறுபடியும் மீட்டப் இப்ப கடைசியா நம்ம ஒரு பயங்கரமா சண்டை எல்லாம் பண்ணி சென்னையில ஒரு மீட்டப் பண்ணோம். அந்த மீட்டப்ல கூட வந்திருந்தாரு. உங்க ஹவுஸ் ஓனரா? எது சண்டை போட்டதா? சண்டை போடுங்க ஹவுஸ் ஓனரா? ப்ரோ சொல்லி வைங்க, செஞ்சு விட்டுருவோம் சொல்லிக்கா. இது ப்ரோ நீங்க மத்தவங்க எல்லாம் இந்த வாயம் அந்த வாயம் சொல்றீங்களே, என்னதான் ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா எதுக்கு ப்ரோ ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அப்பதான் ப்ரோ ஒரு கனெக்ட் பாண்டிங் வரும்னு சொல்றான்.
ப்ரோ இப்போ வந்து என்ன ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இப்போ மார்ச் 1 இவருக்கு பர்த்டே முடிஞ்சது. நம்ம லைவ்லயே இவருக்கு சூப்பர் சஸ் போயிருந்தோம். இவர் சேனல் செக் பண்ணி பாருங்க. ஏரிஸ் கேமிங் ஸ்பெஷல் இன்ட்ரோஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ரெட் டெட் ரெடம்ஷன்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இல்ல இவனா இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. வில்லனா பண்ணிருக்காரு. அப்புறம் ஈவில் வித்தின் எல்லாமே பண்ணியிருக்காரு. உண்மையை சொன்னா அந்த இன்ட்ரோ யோசிச்சு மியூசிக் வந்து எனக்கு உண்மையாலுமே இம்ப்ரெஸ் பண்ணது மியூசிக் தான். அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பரா போட்டிருந்தாங்க. தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இவரே ஒரு பக்கத்து வீட்டுக்காரரா ஃப்ரெண்டு அவரு சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் ஏரிஸ் கேமிங். தேங்க்யூ ப்ரோ. யாராவது ஏதாவது ஆடல் பாடல் ஏதாவது ஜோக் ஏதாவது அவங்க மட்டும் கேட்டுங்க. முதல்ல பேசலாம். நீங்களா யாரா இருக்கீங்க? ஹைலைட்ஸா? பாடிட்டேன் வந்து ஹைலைட்ஸ் ப்ரோ. ப்ரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. ப்ரோ வாங்க ஹைலைட்ஸ்க்கு நான் ஆன் பண்ணிட்டு வாங்கண்ணா. ப்ரோ இவர் என்ன பாட்டு பாடலாம்னு சொன்னீங்களா அது பாடுவாரு இல்லையா? வரல அவன் தான் 1000 கிலோமீட்டர் இருக்கான். பாட்டு பாடுறதுக்கு வரையா? வணக்கம். ஒரு கேள்வி, உங்களை ஏன் எல்லாம் சுதன் கூப்பிடுறாங்க? நண்பர்களே அங்க பாருங்களேன். சாச்சராதவா அங்க பாருங்க. புரியுதா ஏன்னு பாருங்க ப்ரோங்க. புரியுதா? உனக்கு புரியல, உனக்கு எங்க இருக்கு? என்னடா நீ பேசு. வணக்கம் ப்ரோ எல்லாருக்கும். வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் எப்படி இருக்கீங்க? கேக்குற கேள்விக்குள்ள பதில் சொல்லணுமா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா? கேளுங்க. ப்ரோ இவ்வளவு நம்ம தமிழ் கேமிங் ஹைலைட்ஸ். தினேஷ் ப்ரோ. நீங்க ஐயோ அந்த பேரு சுகன் வச்சு சுகனா? ஆமா, நீங்க சுகன்னா சொல்லி ஆரம்பிச்சது. சுகன் ஆரம்பிச்சு சுதனா மாறி சுதனா போயிடுச்சு. சரி கண்ணா பேசாத பாடு. ப்ரோ இவர் ஒரு 200 ரூபாய் அந்த படம் கூட சொல்லலாமா? நாளை எல்லாம் நலந்தானே நம்பு மனமே. எப்படி ஓடு? புது மெலடி பாடு. மெலடி என்னது? ஏதோ அது என்னது ப்ரோ? நீ கவிதைகளா பாடுறா? ஏதோ நல்லா இருப்பான். நீ முடிவு பண்ணி தான் வந்திருக்க பாடு. நீ கவிதைகளா பாடுறேன் ப்ரோ. நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா காதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் தண்ணீர் கமலம் தானா. அவன் ஒட்டும் அப்படியே பாடி முழுவெண் பணி மூடாத எங்க அண்ணன் பாபா கூப்பிடுறேன். தேங்க்யூ. அடுத்து கில்மாவை பட்டி. கில்மாவா இது? அப்படிதான் இருந்துச்சு. பாடு. தாயான தாய்வரோ குட்டி இந்த பாட்டு டான்ஸ் ஆடுவா. ஆடு. மூச்சு பட்டா நோகும் முன்னே மூச்சடக்கி முத்தமிட்ட நிழலு பட்டா நோகும் முன்னே நிலவடக்கி முத்தமிட்ட நீ வந்து வேகமா முத்து கொட்ட முத்து விட்டு யார் முட்டு கொட்ட முட்டு முறைச்சு போற வெக்கத்தை விட்டு யாரு இந்த போதுமா? Thank you everyone. Hi bro.
பண்ணி கொண்டு வந்து வெயிட் உங்களுக்கு டயட்ல என்ன bro நர்ஃபா முடிச்சு சாப்பிடுங்க கண்டிப்பா அப்படியா நீங்க தான் வந்ததா நான் தான் நான் பார்த்துட்டு வர முடியல ஒரு எக்ஸாம் எழுத வந்தா நான் கோயம்புத்தூர் போய் அப்படியா வெயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பசங்களுக்கு நர்ஃபும் ரொம்ப ஹாஸ்டாலிட்டி bro ये कौन सा शेकर आपका साथ பண்ணுங்க bro இது என்ன ப்ரோ bro என்ன பிரியாணி சிக்கனா என்ன ப்ரோ சிக்கன்லாம் என்ன bro இது தேங்க் யூ ப்ரோ ரொம்ப நன்றி ஜிம்முக்கு போறீங்க நீங்க எனக்கு கொண்டு வந்தோம் தேங்க் என்ன bro ஜிம்முக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு கொண்டு அப்புறம் என் வைஃப் வாங்க சிஸ்டர் ஆக்சுவலி இவங்க மகாராஷ்டிரா அப்படியா தமிழ் தெரியும் கத்துட்டு இருக்காங்க இவளால தான் நான் வந்தேன் ஆக்சுவலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட் டைப் ஆஃப் அப்படியா 10 வருஷமா பாக்குறேன் வரணும் மீட் பண்ணணும்னு இருப்பேன் ஆனா எனக்கு ஷைனஸ்னால வர மாட்டேன் ஒரு வருஷம் you both on the TV 24/7 only Tamil gaming it's all தேங்க் யூ திட்டிருப்பீங்களா இல்ல நீ போய் பாரு ஏன் நீ இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னப்போ கரெக்டா நீங்க வேலைச்சேரி சொன்னீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வேலைச்சேரி சொல்லுவீங்கன்னு கரெக்ட்டா for very long I think all the time is Tamil gaming TV mobile everywhere தேங்k யூ ரொம்ப நன்றி தேங்க் யூ it was very good to meet you thank you bro thank you bro bro இது இவர் கொடுத்தாரு தேங்க் யூ ரொம்ப நன்றி இதுல ஒரு கேம் இருக்கு ப்ரோ இது நீங்க பண்ணலன்னு பார்த்தேன் ஓகேவா அது எனக்கு ரிவ்யூ பண்ணிட்டு கசன் ஓ கசானா ரொம்ப நன்றி ப்ரோ நீ வந்ததே பிரச்சனை இருக்கு and this for kutis the kutti girl and the அது எடுத்துக்கலாம் ஹர்ஷன் and the boys வந்து உங்க தங்கச்சி ஓ தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க் யூ ப்ரோ bro பசங்களுக்கு ப்ரோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ப்ரோ அவர் பாப்பாருங்களா கேம் யார் பாப்பீங்க இவங்க தான் நீங்க பாப்பீங்களா அப்படியே ஸ்ட்ரெஸ் கிரியேட்டர் நீங்க தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரெண்டு பேரும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் நான் வர தேங்க் யூ முடியல இவங்களுக்காக தான் நீங்க வந்தது ஃபுல்லுமே பசங்க தான் பாப்பாங்க லைவ் பொண்ணு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி தேங்க் யூ ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க் யூ ப்ரோ ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார் நீங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டா இருந்தீங்க ரொம்ப நாள் தேங்க் யூ ரொம்ப நன்றி ப்ரோ 12 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் தேங்க் யூ ப்ரோ ஆயிருச்சு இப்போ அப்படியா ரொம்ப நன்றி ப்ரோ 10 வருஷமா போறீங்க ரொம்ப நன்றி இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட எங்களுக்கு கஷ்டமாயிடும் எனக்கே கணக்கு வராது இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படியா ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க் யூ உங்க பேரு ப்ரோ அது பாருங்க எங்களுக்கு எப்ப வேணா பார்க்கலாம் எக்ஸாம் வந்து காசு இல்ல மணி வந்துரும் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஒரே மாதிரி இருக்கீங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க என்ன இது அப்புறம் என்ன பார்த்தா அப்படிதான் இருக்கு ப்ரோ இத தான் நான் பார்த்தேன் இந்த ட்ரெஸ் நாங்க போட்டு விரல் உள்ள விட்டுருவாங்கட்டு நான் வாங்காம வந்தேன் உண்மையா தான் ப்ரோ சிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க வாங்க முன்னாடி வந்து லேடிஸ் எல்லாம் ஜென்ட்ஸ் பக்கம் நில்லுங்க வாங்க சும்மா நிக்காதீங்க எல்லாம் கை இந்த மாதிரி இப்படி காமிங்க இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க போட்டோயா நிக்கிறதுக்கே இடம் இல்ல இல்ல வேக இது என்கரேஜ் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பேசணுமா பேசு போட்டோவா என்னது பேசி கை காட்டுறதுடா வீடியோ போட ரெடி பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகேவா ப்ரோஸ் எல்லாம் வந்தவங்களுக்கு மைக்கா வந்துருந்து வாங்க ஓகே ஓவர் மைக்ல பேசுறா வேக இல்ல உங்க சுதன் அதை எடுத்துட்டு வா சிவா ப்ரோ வாங்கிட்டு வாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது எதுக்கு அது வயிறு மட்டும் தான் தெரியும் சிக்ஸ் பேக் வந்துருமோ மடிப்பு அப்படியே நம்ம ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அப்படியே நானே ஒவ்வொருத்தரா இங்க தெரியுது bro, எல்லாரும் அது எலும்பியா அந்த சைடு எனக்கு தோறுங்க எனக்கு அது கூட தெரியாது நியான் கேர்ள் வரவும் ஹலோ அப்புறம் சாப்பிடலாம் ஹலோ எப்போது வரையும் கரகோசம் தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ப்ரோ சிஸ்டர் எல்லாரும் ஒரு வாங்க சிஸ்டர் பாட்டு போடுறாங்க வாங்க சரிங்க பேசுங்க ஹலோ ஃபோன் கொடுங்க பிடிச்சது இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசணும் கேக்குதா வாய்ஸ் சவுண்டே அவ்வளவுதானே வேக பிரச்சனை இங்கதான் 2 மைக் வச்சு பேசுங்க இல்ல 2 மைக் அட் டைம் வச்சு சவுண்ட் எவ்வளவு கேக்குமா சவுண்ட் எவ்வளவு கேக்குது இல்லடா வேக இந்த ரொம்ப மினிமம் வாய்ஸ் வாய்ஸ் அப்படிதான் ஸ்பெல்லிங் சொல்லுங்க தெரியாது மை சின்னதா வைப்பான் இந்த பாட்டு வந்து நைட் ஹாக் ப்ரோவும் நாந்திஷ் ப்ரோவுக்கும் அவங்க 2 பேர் பண்ணா நல்லா இருக்கும் வசீகரா என் நெஞ்சினுக்கு உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கனா என் கண்ணுறங்க முன்ஜன்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன் தயவால் தானே ஏங்குகிறேன் உன் நினைவால் நானே நான் அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம்
ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அதை தெரிந்தும் கூட அன்பு மனமதையே தான் எதிர்பார்க்கும் எங்கேயும் கொஞ்சம் இல்ல அது லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே. எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன் வாடிக்குள்ளே நான் வேண்டும். சவுண்ட் இருக்குன்னா கட்சி இருக்கும். ஸோ என்ன வந்து நான் 2018 பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ ரேண்டமாக தான் டிஜி பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் எனக்கு பப்ஜினால தான் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டோரி கேம்ஸ்லாம் பண்ணுறதை பார்த்து வந்து எனக்கு இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து மற்ற யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்து இப்போ எதாவது ஸ்டோரி கேம்ஸ் பண்ணுறாங்கன்னா சப்டைட்டில்ஸை இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ வந்து அது அப்படி லைவாக அப்படி ஸ்பான்டேனியஸாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால வந்து அந்த கேமோட அருமை எங்களுக்கு இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ வந்து எல்லாருமே கேம் வந்து சின்ன அம்மா அப்பாலாம் கேம்லாம் பார்க்காத விளையாடாத அப்படிலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னாங்க. திருப்பி தடவை பார்த்தேன் உங்களுதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் அந்த மாதிரி கேம்ஸை பற்றி நினச்சிருக்காங்க. ஆனால் அதை விட ஸ்டோரி கேம்ஸில் வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு மாரல் கருத்தெல்லாம் இருக்குது. இந்த ஆர்டிஆர்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறது. இது எல்லாமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் ஒரு கை தட்டிடுங்களா? அடுத்த முறை நீங்க வரும்போது மைக்ல நாங்க நல்லா செட் பண்ணி அடுத்த முறை நீங்க நல்லா பண்ணணும். இப்போ நல்லா தான் பண்ணிச்சு. அந்த அதுல சூப்பரா கேக்குது. எங்க வாய்ஸ் கொஞ்சம் சவுண்ட் அதிகமான வாய்ஸ், அவங்களுக்கு நல்லா பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ். நம்மளால பாட முடியாது, அவங்களால அந்த பேசுற சவுண்ட் இல்லை. இல்ல சூப்பரா பண்ணீங்க. எங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பசங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனா வந்து இவங்க பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நிறைய சிஸ்டர்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் விரல விட்டு எண்ணிடலாம். பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. 100 பசங்கன்னா அதுல ஒரு 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க தான் எங்களுக்கு பார்ப்பாங்க. நம்ம காமெடிக்கு பேசுறத வந்து மேபி இவங்க கேரக்டர் எப்படிதான் மாதிரி சில இது ஆயிரும். அதனாலே ரீசன். ரொம்ப நன்றி போங்க எல்லாத்துக்கும். தேங்க்யூ. தானி ப்ரோ, எனக்கு கொஞ்சம் பயம் பேசுறது. இல்ல பேசுங்க ப்ரோ. எல்லாம் ஒண்ணு ரயில் போறவங்க வாங்க ப்ரோ. யோ சகப்பு சட்டைனா வான்னு சொன்னா நீங்க எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரிங்களா? 2 பேரும் பாண்டிச்சேரிங்களா? ரொம்ப நன்றி ப்ரோ வந்ததுக்கு. தேங்க அப்புறம் சாப்பிடுங்க. அது கமெண்ட்ல போட்டுருந்தேன் ஜாப்ஸ்க்காக இங்க வர மாதிரி. ஆமா நீங்க தானே அது அப்படியே எங்கேயும் மீட் அப்னு சொன்னது நீங்க தான். ஓகே வாங்க சகப்பு சட்டை. ஹலோ ப்ரோ, இவர் பேர் அருண். ஸோ நம்ம எல்லா மீட்டப்புக்கும் வந்துருவாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நாளை மறுநாள் எங்க அண்ணனுக்கு பர்த்டே. அப்படியா? ஆமா. ஆனா அவரோட நேம் வந்து ஒரு ஐகானிக் நேம். என்ன பேர் ப்ரோ? நீங்களே அது வச்சா முக்கியமான பேரு முருகேசன். முருகேசனா உங்க அண்ணன் பேரு? சரி சொல்லிடலாம். ஹலோ ப்ரோஸ், நாளைக்கு இவங்க அண்ணன் முருகேசனுக்கு பர்த்டேவா? அண்ணன் பேரு முருகேசன். எல்லாம் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிருக்கோம் அண்ணனுக்கு. ஹாப்பி பர்த்டே முருகேசன். நன்றி. ஒரிஜினல் வச்சிருக்கீங்க முருகேசன் ப்ரோ. ஒரிஜினலா மாத்திட்டீங்களா இதுக்காக? இல்ல உண்மையிலே அந்த பேர் தான். பண்ணிக்கலாமா? வாங்க ப்ரோ. நன்றி ப்ரோ. வாங்க ப்ரோ. பத்தி ஒரு few words. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கிருஷ்ணா. நான் 12th படிச்சுட்டு இருக்கேன் சைத்தன்யா ஸ்கூலில். ஸோ டிஜி ப்ரோஸை பற்றி சொல்லணும்னா 2017 பார்த்துட்ருக்கேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு ஸ்கூலில் நிறைய பேர் என்னை புள்ளி பண்ணாங்க. இந்த மாதிரி நீ எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன், நீ குண்டு, நீ ஒரு வீணா போனவன், அப்படி இப்படின்னு ஒன்றும் கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் கேட்டாங்க. அப்போ இவங்ககிட்ட தான் மனசுடைஞ்சு கேட்டிருந்தேன். இவர் சொன்னார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அப்போ தான் வந்து உன்னை விடுவாங்க அப்படின்னு சொன்னார். போய் பண்ணேன். இப்போ அவங்க சஸ்பென்ஷனில் இருக்காங்க. பட் என்ன லைஃபை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு காரணம். ஆனால் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நானும் சிச்சாக் ப்ரோ மாதிரி ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும்னு இருக்கேன். சிச்சாக் மாதிரியா? ஆமாம். அவன் என்ன பண்ணா? அவரும் கேம் டெவலப் ஆகணும்னு சொன்னார்ல. அவரும் டாக்டர் அவரும் ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக காட் ஆஃப் வார் மாதிரி இல்லை ரெசிடென்ட் ஈவில் மாதிரி ஒரு கேமை ஃபியூச்சரில் AAA கேமை நம்ம இந்தியாவிலேருந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் லாஸ்ட்டாக ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். Zeus, your son has returned. I bring the destruction of Olympus. நன்றி அண்ணா. புண்ணியா புலி பண்ணாங்க. ஓகே அவனுக்கு பயங்கரமா இருப்பானுங்க போல. ப்ரோ பாட்டு பாடுறா சார். மாதவா அப்புறம் யாரு 2 பேரும்? மாதவன் வாங்க. மாதவா பாட்டு ப்ரோ. பாட்டு எல்லாரும் பாடுறதுக்கு முன்னே கை தட்டிருங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. பாடுறது ராப் வேணுமா இல்ல மெலோடியா? இல்ல அவரு ராப் பாடுறதா மெலோடி பாடுறதான்னு கேக்குறாரு.
மெலோடியா? மெலோடி. ஓகே, மெலோடியும் பாடுறேன், ராப்பும் பாடுறேன். அப்ப கேட்கவே தேவை. எது கேட்கணும்? ஆத்தி என நீ பார்த்த உடனே காத்தில் வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனோ ஏத்தி வச்ச மெழுகான கோர புள்ள ஓர் நொடியில் வானவில்ல திரிச்சாயே பாறக்கல்லு ஓர் நொடியில் ஈரமண்ண குழைச்சாயே ஊரு அழகி உலக அழகி யாரும் இல்ல உன போல வாடி நெருங்கி பாப்பம் பழகி உன் அழகில் என் இதயம் தான் நிலையை மறந்து அஞ்சிடும் எஞ்சிடும் செதறுதே பதறுதே உன் வழியில் என் பயணம் நடை நடந்து அஞ்சிடும் எஞ்சிடும் செதறுதே பதறுதே. நவம்பர் 19, 2026 GT6 வந்து இதாக போது. நீங்க எப்போ ஸ்ட்ரீம் பண்ண போறீங்க? அதுதான் வெயிட்டிங். அன்னைக்கே பண்ணலாம் ப்ரோ. அன்னைக்கு நைட்டே கொண்டு ஸ்ட்ரீம் தான், நைட்டே பண்ணிடுவோம். நீங்க எப்போ பார்ப்பீங்க? எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ பார்க்க வேண்டியதா? அதே தான் ப்ரோ. நம்ம தமிழ் கேமிங் தான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தமிழ் கம்யூனிட்டி கேமிங். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கேமிங்க்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தீங்க. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து நிறைய தமிழ் கம்யூனிட்டிஸ் வந்து கேமர்ஸ் வந்து நீங்க வந்து நல்லா டெவலப் பண்ணுங்க. கண்டிப்பா. மேட் இன் இந்தியா. தேங்க்யூ. கண்டிப்பா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கிராண்டி தான் ப்ரோ பார்த்தேன். ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. சாப்பிட்டுங்க நீங்க. நான் இருக்கணும்னா நான் வீட்ல ரொம்ப தூரம் போணும் ப்ரோ, அதனால தான் ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அக்ஷய் கூப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அக்ஷய் ப்ரோ புதுவிதமான இசைக்கருவியை எடுத்து வந்திருக்காரு. எல்லாம் ஒரு உற்சாகம் சேர் பண்ணுங்க அக்ஷய் ப்ரோக்கு. வாங்க ப்ரோ. அக்ஷய் ப்ரோ வாங்க. பெரிய ஜாமெட்ரி பாக்ஸ். ஆக்சுவலா இந்த இது கிடைக்கலன்னு புதுசா போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன ப்ரோ மைக் நீங்க சொல்லிட்டு நான் புடிச்சுக்கிறேன். நீங்க சொல்லிட்டு இது என்னன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷய். நான் வந்துட்டு டிஜி ப்ரோட மீட்டப்ஸ்க்குலாம் இன்ட்ரோ மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபண்ட்ரைசர் லைவ்லையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் மீட்டப் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் மாதிரி இருந்ததுனாலும் சொல்லுங்க. நானும் ஒரு 2-3 பிஜிஎம் வச்சிருக்கேன். அது கெஸ் பண்றீங்களா பார்ப்போம். இது ப்ரோஸ் உங்களுக்கு ஏதாவது இவர் ஆன் லைவ்ல கேட்பீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் வேணும்னா ஒரு கருவி பேர் என்ன ப்ரோ? மெலோடிகா. மெலோடிக்காவா? இந்த மெலோடிக்காவில வந்து உங்களுக்கு வாசிச்சு காட்டுவாரு. மலை வருதேவா? அதனா சூர்யா பாட்டு. சூர்யா பாட்டு அயன் படம் தானே. இந்த பாட்டு என்ன பாட்டு ப்ரோ? யாரா தெரிஞ்சா? எனக்கு தெரியுமா? என்ன பாட்டு? அயன் பாட்டு. அது என்ன பாட்டு? நல்லா இருந்துச்சுனா ப்ரோ. என்ன பாட்டு கேட்ட பாட ஒரு கை தட்டி இருங்க. நல்லா இருக்கும் போது எல்லாமே கை தட்டி அவரை கொஞ்சம். அடுத்தது இது கண்டுபிடிச்சிருங்களா ப்ரோ? அப்ப எக்ஸ்ட்ரா கட்டுங்க. ஒல்லுச பால தட்டுவாங்கல்ல. வாசிச்சுட்டோம், கடைசியா கண்டுபிடிங்க. அவர் ஆக்சுவலா நேச்சுரல் டேலண்ட் இருக்கு ஃபேஸ்ல. இவரு அவர் ப்ரோ நீங்க வந்து அவர் வாசிக்கிட்டோம் ப்ரோ, அவர் வாசிக்கிட்டோம். என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பண்ணுங்க, அதுக்கடுத்து கண்டுபிடிங்க. இது கண்டுபிடிச்சீங்களா? யார கண்டுபிடிச்சீங்களா ப்ரோ? கைப்புள்ளையா? கரெக்ட் சூப்பர் ப்ரோ. சார் வணக்கம். வாங்க சிஸ்டர் வாங்க ப்ரோ.
ராஜராஜ சோழன். சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. வேற ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்கா? ப்ரோ யாராவது பாட்டு இருக்கா? போடு. ப்ரோ அந்த சென்டர் பிரஸ்க்கு வர மியூசிக் மாதிரி. இளையராணிக்கு ஒரு கை தட்டுங்க. சீக்கிரமா சீக்கிரமா. இது எப்படி ஒர்க் ஆகுது? இது நம்ம ஊத இங்க வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி யார் பிளாக் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரோ விசில் அடிக்கிற மாதிரி பண்ணி இதுல அழுத்துறீங்களா? இந்த கட்டிப்பிடிடா நான் அழுத்துறேன் பாருங்க. இது கட்டியே பிடிக்கலையே. என்னது சொல்றீங்க? கட்டிப்பிடிடா. ப்ரோ இது செந்தின தேன்மொழியே அதுதாங்க அப்படி மாத்திருக்காங்க. ஆமா அதே லிரிக்ஸ். ஊரும் பிளட் கேட்டிங்களா? அதெல்லாம் யாரும் கேட்கல ப்ரோ. ஊரும் பிளட் ஏற்கனவே ஊரு ஊர வச்சிட்டான் ப்ரோ. அடுத்து என்ன பாட்டு ப்ரோ? மாயநதி பாடுங்க. சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. செம்மையா போகுது. ஜாக் ஸ்பேரோவா? ஜாக் ஸ்பேரோ போட முடியுமா இதுல? போலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் வந்தது நன்றி. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நான் மீட்டிங்கில் பேசுவேன். நான் ஒர்க் பண்ணிட்டே தான் கேட் எக்ஸாம் படித்தேன். டெய்லி ஒரு 12 hours ஒர்க் பண்ணுவேன், 2 hours படிப்பேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி வாழ்க்கையே இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு சரி இருக்காது. என்னை பார்த்து வீட்டில் அம்மா அப்பா 2 பேருக்கு கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்க சூழ்நிலை தான் 2021 ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பேன். மல்டிப்ளே இருக்கிறப்பெல்லாம் பார்ப்பேன்.
இப்போ ஐஐடி மெட்ராஸ்ல எம்டெக் ஜாயின் பண்ணியிருக்கேன். கேட் எக்ஸாம்ல ஆல் இந்தியா ரேங்க் 11 வாங்கியிருக்கேன். சூப்பர் 12 வாங்கியிருக்கேன். சூப்பர் ப்ரோ. அது நீங்க ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு ரீசன் ப்ரோ. ஸ்ட்ரெஸ் எனக்கு ஒர்க்கும் படிக்கிறதும் சேர்ந்து பண்ணதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. நான் மைக்ல சொல்லுங்க எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கேன். ஐயோ ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் a big part of it. Thank you. Thank you. ப்ரோ இவர் வந்து ஆல் இந்தியா லெவல்ல ரேங்க் 11 எடுத்துக்காரு ஐஐடி எக்ஸாம்ஸ்ல. சோ இவர்களை ஒரு வாழ்த்து. ஹாய் ப்ரோஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். நான் மனோஜ். மெயினாக நான் எதுக்கு டிஜி ப்ரோஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, ஸோ நான் ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டே தான் நான் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணுறப்போ டெய்லி ஒரு 10 hours 12 hours ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 1 or 2 hour தான் படிக்க முடியும். ஸோ ஒர்க்கு படிப்பு ரெண்டுமே பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ ஸோ கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறதுக்கு. அப்போது டிஜி ப்ரோஸோட வீடியோ தான் நான் டெய்லி ரொம்ப நேரம் இல்லைனா ஒரு 1/2 hour 1 hour அந்த மாதிரி பார்ப்பேன். அதுவும் மெயினாக மல்டிப்ளேயர் இவங்க நாந்திஷ் ப்ரோ, நைட்டாக் ப்ரோ அவங்களாம் ஜாயின் பண்ணுறதா கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுனால தான் மனசுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணது படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது லாஸ்ட் இயரில் எழுதின கேட் எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் 12 வாங்கியிருக்கேன். ஐஐடி மெட்ராஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஜேர்னியில் டிஜி ப்ரோஸ் ரொம்ப என் கூட வந்திருக்காங்க. அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். கண்ணாடி நான் ரேண்டமாக தான் வாங்கினேன். ஆனால் ப்ரோ பார்த்து தான் நான் வாங்கினேன்னு சொல்லி அம்மா திட்டிகிட்டு இருப்பாங்க. நீ பழைய கண்ணாடி மாதிரி இல்லாமல் இவரை மாதிரியே வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி. ப்ரோ இன்னொன்று சொல்லணுமா, புது கண்ணாடி மாத்திட்டேன். மாத்திட்டீங்க. முதல்ல இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டிருந்தீங்க, அதனால அவரை மாதிரியே போட்டிருக்கேன். அவரையே பார்க்கும்போது அவரை மாதிரியே போடுற அப்படிம்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் a biggest part of my life. அப்பா என்ன ஜாக்கெட்டை சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? யாரு டாடி பிடிக்குமா? டாடியா? இங்க போட்டோ அப்பா போனா சரி பஸ் ஹக் கொடுத்து கிஸ் கொடு இங்க கொடு. थैंक यू. எனக்கு थैंक यू. பாய் சார். பாய் பாய். எல்லாத்துக்கும் பாய் சார். எல்லாத்துக்கும் பாய் சார். எல்லாருக்கும் பாய் சார். थैंक यू. எல்லாருக்குமே பாய். எல்லாத்துக்கும் பாய் சார். எல்லாத்துக்கும் பாய் சார். எல்லாத்துக்கும் பாய் சார். பாப்பா அங்க பாரு, அந்த மாமா பாரு. பாய் சார். மாமால அண்ணா. பொட்டு முத்து மாமா. ஹாட் கம்மி. ஓகே பாய். பாய் ப்ரோ. थैंक यू. கண்டிப்பா ப்ரோ. थैंक यू ப்ரோ. பாலாஜி ப்ரோ. थैंक यू ப்ரோ. இது நார்மல் சின்ன கிஃப்ட் தான். இது ஏ மூலமா ரெடி பண்ணியிருக்கேன். நேற்று தான் அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணேன். வரைய ட்ரை பண்ண முடியல ஆக்சுவலாக. அதனால ஏ மூலமா நேற்று ரெடி பண்ணி உங்களுக்கு ஃபோன் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்க. சப்போஸ் அது நல்லா இல்லைன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. இல்லை இப்போ பார்க்கணுமா? இல்லை பர்சனலாக பாருங்க. எனக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னா மன்னிச்சிருங்க. வீடியோல காமிச்சிக்கலாம்ல. வீடியோல காட்டுங்க. வீடியோல பிரச்சனை இல்லை. இப்போ பார்க்காதீங்க. இப்போ பார்க்கதா வீடியோல லைவ் பார்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் போய் தனியாக பார்த்துக்கோங்க. இதில் சின்ன பசங்க ஒரு மெசேஜோட தான் இருக்கும். சரி ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பை பை பை. அவுட்லாஸ்ட் சீரிஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன் ப்ரோ. ஃப்ரைடே 13th அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன் வீடியோஸ் ப்ரோ. அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ காலேஜ் போயிட்டு இருக்கோம். அதில் அப்படியே சரி மீட்டப் பண்ணி நீங்கள் அப்படியே வந்துட்டோம் நாங்கள். நீங்களும் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. 18லேருந்து பார்க்குறோம் ப்ரோ. நீங்கள் கொஞ்சம் உங்களோட டெடிகேஷனு, உங்கள் சேனல் ஆக்கையும் உங்களுக்கு ரெகக்னேஷனே கிடைக்கணும் போது எனக்கு வலிக்குது ப்ரோ. ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்க தான் வந்தீங்க. அதே எங்கள் அப்பா அம்மா அளவுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்கள் ரெண்டு தேங்க்யூ ப்ரோ. செம்ம ரியாக்ஷன். சூப்பர். ஆனா இருக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் நிறைய ஸ்கிட் தான் நடிக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு இன்னைக்கு 2 இன்டர்வியூ, 2மே நோட்டிட்டு போச்சு. முடிச்சுட்டு வந்தே ஆகணும், எவ்வளோ கஷ்டப்பட்டாதான் இன்னைக்கு வந்தே ஆகணும்ட்டு எப்படியோ வந்துட்டேன் ப்ரோ. அது சரி சரியாயிரும் ப்ரோ. அதெல்லாம் கிடைச்சிடும். அந்த அது கிடைச்சிடும். அது தெரியும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்க வாங்க. என்ன ப்ரோ? ஏதோ சொல்லணும்னு வந்தேன் ப்ரோ, மறந்துட்டேன் ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ. வந்ததுக்கு நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வந்ததுக்கு 10 இயர்ஸாக பார்த்துருக்கேன் ப்ரோ. அது இந்த காட் ஆஃப் கேம் வாக் த்ரூ கேம் விளையாடும்போது அப்போ வந்து பார்த்தேன் ப்ரோ சேனலில் ஃபஸ்ட்டு. அப்போ பார்க்கும்போது விளையாட ஆரம்பிச்சு சரி ப்ளே ஸ்டேஷன் விளையாடுறது காசு கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. 5 ரூபா 1 hour அப்படின்னு விளையாடும்போது அப்போ வந்து பார்த்து விளையாடுனது. விளையாட தெரியாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் காட் ஆஃப் தமிழில் போடும்போது ஒரு 20 minutes வீடியோ அந்த மாதிரி அப்போ நீங்கள் வாக் த்ரூ போட்டிருந்தீங்களா? அப்போதுலேருந்து பார்க்க பழக ஆரம்பிச்சு பழகி அது அப்படியே கண்டினியூ ஆகி இத்தனை வருஷமாக இருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. சின்ன பையன்டா. சின்ன பையனா? சின்ன பையனா நீங்க? புள்ளி ப்ரோ. புள்ளில வர பையன் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ. பாத்துறீங்களா? அதே ஹேர் ஸ்டைல். அப்பா வந்தீங்களா? அம்மா கூட வந்தேன் ப்ரோ. எங்க அம்மா? தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஹாய் ப்ரோ. வாங்க வாங்க வாங்க.
வாங்க பர்த்டேக்கு அந்த சிஸ்டர். ஓரம் வச்சிருங்க. ஹாய் ப்ரோ வாங்க. சிவா ஹாய் சிஸ்டர் வாங்க. அண்ணனா? ஓகே ஓகே வாங்க சிஸ்டர். இப்போ பரவாயில்ல 2 பேரும் பாப்பீங்களா? ஆமா 2 பேரும் கொரோனால பார்க்க ஆரம்பிச்சு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து. கேட்கணும் வந்திருக்கீங்க தானே? ஆமா நீங்க கூட சொல்லிருக்கீங்க அவங்க அக்கா ஆமா. ஹீரோ இது ரேணுகா தேவி. எங்க அக்கா பேரு. நன்றி தேங்க்யூ. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்க. வாங்க சிஸ்டர். வாங்க ப்ரோ. நல்லா இருக்கீங்க ப்ரோ. வாங்க. நல்லா இருக்கு. யார் பாப்பீங்க? நீங்க பாப்பீங்க. ஹஸ்பண்ட் உங்க வீடியோ ஃபுல்லா உங்க வீடியோ தான். ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க் யூ பார்க்க விடுறதுக்கு. திட்டுவாங்களா பாக்கும்போது? ரொம்ப நன்றி. நீங்க ப்ரோ எந்த ஊரு? நான் கும்பகோணம் இப்போ பூந்தமல்லில ஸ்டே பண்ணி. அப்படியா? பக்கம் என்ன கேரளாக்காரங்க இருக்காங்க. ஹேர் ஸ்டைல். குடிச்சே தான் இருக்க. தண்ணி குடிச்சிருக்கீங்களா? திருநெல்வேலி மீட்டப்ல நான் வந்திருந்தேன். ஆமா சென்னையில நான் இருந்து இருக்கேன். ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி ப்ரோ. நீங்க சென்னையில இருக்கீங்க. சென்னை ஒர்க் இருக்காக சென்னையில இருக்கோம். சொந்த ஊரு திருநெல்வேலி. ஐயோ கரெக்டா 10 மினிட்ஸ் இருக்கு. 10 ஓகே ப்ரோ. அது கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்க வீடியோ போய் சாப்பிடுங்க. ஓகே பரவாயில்ல. சரி 8 இயர்ஸ் முன்னாடி நியூஸ் சேனல்ல தான் உங்களை இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஓ அப்படி. அது மூலமா தான் இன்ட்ரோ கிடைச்சது. ஸோ அதுல இருந்து ஃபுல்லா டெய்லி பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் வீட்லயும் வந்துட்டு கேட்பாங்க எதுக்கு பார்த்துட்டே இருக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ. ஒரு டைம்ல நீங்க வந்து யாரோ சப்ஸ்கிரைபர் வந்து வேலைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணீங்க. வீட்டில் கொடுங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, பாட்டிலாம். அதை வந்து எங்கள் அம்மாட்ட காமிக்கும் போது ஓகே இவங்க வந்து கேமிங் மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப்பில் ஏதோ ஒன்று பசங்களுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அம்மாவும் பிடிச்சிச்சு. அவங்களும் லைஃப் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அம்மாவுக்கு நன்றி. ஓகே சின்ன ஒரு பரிசு பொருள். தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ ரொம்ப வாங்கம்மா. கொஞ்சம் நீங்க எங்க வீடியோ பாக்குறீங்களா ப்ரோ? 2 இயர்ஸ். தேங்க்யூ ப்ரோ. கூட்டிட்டு வந்தது நன்றிமா. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. சாரி அடுத்த முறை இன்னும் பெட்டரா ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே தேங்க் யூ. ரொம்ப நன்றிமா. எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. நீங்க என்ன அது என்ன படிக்கிறீங்க? 10th போறாங்க. 10th நல்லா படிங்க ப்ரோ. ஆனா இந்த கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு நான் எடுக்கும்போது எனக்கு என்ன கோர்ஸ் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. சேர்ந்ததுக்கு அப்புறமும் தெரியல. அதனால நீங்க வந்து முன்னாடியே என்ன செய்றீங்களோ அது தெரிஞ்சுட்டு வீட்டில் கேட்டுக்கோங்க. வீட்டில் எடுக்கிற முடிவில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா இல்லை இது நல்லா இருக்கும் அதை விட அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு உங்களுக்கு எது பிடிக்குதோ சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை சேருங்க ப்ரோ. ரொம்ப நன்றிப்பா கூட்டிட்டு வந்திருக்கு. நீங்க எந்த இங்க அப்படியா? ஓகே என்னங்க ப்ரோ? அட்வைஸ் ஈக்குவல் டு ஃப்ரெண்ட். நாளா பண்ணவே மாட்டேன் ப்ரோ. இவன் தான் பண்ணுவான். ஹாய் ப்ரோ வாங்க. ஹாய் ப்ரோ. நீங்க தனியா வந்தீங்களா ப்ரோ? ஆமா. ஓகே ப்ரோ. பம்புளுக்கு வரமா? பம்புளுக்கு வந்துருச்சு. பம்புளுக்கு வந்துருச்சு. நானு டோட்டலா பம்புள் ப்ரோ சொல்லுங்க. பாபு போ ப்ரோ நந்திஸ் ப்ரோ நந்திஸ். கீழே படுங்க, மண்டி போடுங்க. எடுங்க கீழே படுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் படுங்க, மண்டி போடுங்க. வாங்க ப்ரோ. 2 பேர் யார் பாப்பீங்க? 2 பேர் பாப்பீங்களா? ஓகே பார்க்க முடியும். ரீசெண்டாக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஆக்சுவலாக. சாரா கேமிங் தமிழில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாருன்ட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சூப்பர் சாட் பண்ணி நீங்கள் அது இது மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நீங்கள் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க என்ன இதுன்ட்டு. அதுதான் ஆனால் ஃபஸ்ட்டு மெசேஜ். ஏன்னா யூஸ்வலாக யாரோட சாட்டுக்கும் யார் இதுலேயும் நான் மெசேஜ் பண்ண மாட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுவும் இன்னொருத்தவங்களுக்காக கேட்டு. ஆமாம் நான் இருக்கேன். எனக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. படிக்கிறதுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் மீட். ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்க நெக்ஸ்ட் வாட்டி வாங்க. அம்மா எங்க இருக்காங்க? அம்மா வந்து சேலத்துல இருக்காங்க. ஓ நீங்க சேலமா? அம்மா சஞ்சய் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்படியா? நானும் அப்பா மட்டும் தான், என்கிட்ட பேச மாட்டாங்க. அம்மா சஞ்சய் கிட்ட பேசுங்க. சஞ்சய் ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நன்றி. எங்களுக்கு சந்தோஷம். பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா சேலம் தான் நாங்களும். பையன்கிட்ட பேசுங்க. கொஞ்சம் பேச சொல்லிருங்க. நான் தான் ஒரு வாட்டி சொல்லி உங்க சேனலை பார்க்க வச்சேன். ஆமா ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்லாம் ஃபுல்லாக நானே தூங்கிடுவேன். அவங்க உட்காந்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க இதெல்லாம் நீ பார்த்தியா அப்படின்னு. நான் சொன்னதே நான் தானே, நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு. அவங்க ஒரு நாள் பார்க்குறோம், மீட் பண்ணுறோம். சேலம் ஒரு நாள் மீட் பண்ணால் நீங்கள் அப்படியே அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரி. அது என்கிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஹாய்மா சரியா சரியா கண்டிப்பாக பேசுவாங்க ப்ரோ. நன்றி. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. இல்ல அண்ணனோட வந்திருக்கேன். அண்ணா எங்க? அண்ணா வாங்க ப்ரோ. நீங்களும் வாங்க. கொடுப்பேன் அண்ணா. இல்ல ரிலேட்டிவ் வாங்க ப்ரோ. நீங்களும் வாங்க. ஹாய் ப்ரோ வாங்க. நல்லா சில்கா ஓஜி உங்களுக்கு. அப்படியா? நீங்க ஃபர்ஸ்ட் போக்கிமான் கோ
இருந்து பாக்குறீங்களா? அவுட்ரு கேம் ஃபர்ஸ்ட் போனீங்கல்ல, அப்பையில இருந்து நான் இருக்கேன். இதோட 3 ஃபோன் 4 ஜிமெயில்லாம் மாத்திட்டேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்தோடனே யூடியூப்ல உங்க சேனல் தான் தேடி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அப்புறம் எதுவாக இருந்தாலும் மல்டிபிளேயர் கேம்னா கண்டிப்பா வந்துடுவேன். இப்போ ஒரு 3 மாசமா இங்கே ஒர்க்குக்காண்டி வந்திருக்கேன் சென்னை. அதனாலதான் கொஞ்சம் அப்பப்போ பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த சூப்பர் செஸ் கடைசியா பண்ணீங்க, ஆமா அது பார்த்தேன். அப்புறம் ஹரிப்ரோ தான் மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் அதான் ப்ரோ. லாக்டவுன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆமாம், 9th ஸ்டாண்டர்ட், இப்போ காலேஜ் செகண்ட் இயரே வந்துட்டேன். தேங்க்யூ ப்ரோ. அது லாக்டவுனில் ஹாரர் கேமே எனக்கு கொஞ்சம் பயம். உங்களோட மிஸ்டர் மீட்லேருந்து பார்த்துனா கொஞ்சம் பயத்தோட அப்படியே நீங்கள் நல்லா ஃபன்னாக பேசி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நானே ஹாரர் கேம்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு பயமே போயிடுச்சு உங்கள் 2 பேர்னால. தேங்க்யூ. அதுக்கப்புறமா தொடர்ந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஜெல்டா, வல்ஹாலா, நல்லா ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப வருஷமா உங்களை பார்க்குறேன். நீங்களும் ஒரு வந்தீங்களா? வாங்க. ஃப்ரெண்டு ப்ரோ. ஃப்ரெண்டா? நீங்க என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கிறீங்களா? நன்றி நன்றிப்பா. தேங்க்யூ. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ. உங்க பேரு? என் பேர் ஹரி. ஹரி. தேங்க்யூ. டிவி சமையல் ரொம்ப எனக்கு பிடிக்கும். WWE சாப்பிடும்போது கூட பார்த்துனே சாப்பிடுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அம்மாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அம்மா கேட்டா சொந்தக்காரங்க கூட ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. நீங்க எங்க சொந்தக்காரங்க கூட எங்களை பார்க்க வர மாட்டாங்க. நீங்க வரீங்கல்ல, அந்த மாதிரி தான். 2016 இருந்து பார்க்குறேன். லாஸ்ட் இயர் மேல ஜிம் போறீங்களா? லாஸ்ட் இயர் மேல அந்த வீட்டை பார்க்கும்போது வந்திருந்தேன். அப்ப நீங்க என் போன்ல பின்னாடி பாட்டி போட்டோ பார்த்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் நான் இருக்கா அப்போ நான் ஒரு மென் நம்பர் இருக்கு. நன்றி நன்றிப்பா. தேங்க்யூ ப்ரோ. 2 பேரும் சேர்த்து 1 2 பேரும் போட்டுருக்கேன். இங்கேயா? தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. சேவ் சாப்பிட்டீங்களா? அப்புறம் யாரும் எடுக்கிறா? சாப்பிடுவோம். ஒரு செல்ஃபி ப்ரோ. அவனுக்கு ஒரு சைட் டைப் ப்ரோ. சைட் டைப். அப்படியா? இன்ட்ரோவர்ட்டா? அப்புறம் என்ன ஜிம்மெல்லாம் போறீங்க? அப்புறம் என்ன இன்ட்ரோவர்ட்? ஜிம்ல இல்ல. அம்மா இங்க. அங்க தான். அம்மா இங்க. வாங்கம்மா, நீங்க வாங்க. ப்ரோ கோட் வந்து நல்லா பெரிய கோட் ப்ரோ. நல்லா பிரிச்சு நிக்கலாம். ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா நிக்க மாட்டான். 2 கை தான் உள்ள முடியும் அந்த கோட்ல. தேங்க்யூ. அவரை விட்டு கூட்டிட்டு ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டீங்க. அடுத்த மாதிரி நாங்கள் நல்லா ஏதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தானே இப்படி வச்சிருக்கோம். தப்பா நினைக்காது. நன்றி. நன்றிப்பா. நல்லா படிங்க ப்ரோ. ஓ, ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் யாரும் ரெகக்னேஷன்லாம் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் இது எனக்கு அனுப்பிச்சு வைங்க ப்ரோ. ஜிமெயிலுக்கு. ஓகே. அது சிஸ்டர் போனாட்டி வந்திருந்தாங்க. இந்த வாட்டி வர முடியல, கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்க. தீபிகா. ஓ தீபிகா. தேங்க்யூ தீபிகா சிஸ்டர். ரொம்ப நன்றி. இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு போயிட்டு இருக்கேன். எவ்வளவு வருஷம் ஆச்சுலாம் எனக்கு தெரியல. நீங்க ஆக்சுவலா நோம்பு இங்க தான் வந்துட்டு இப்போ போயிட்டு தான் இப்போ முடிக்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி. தம்பி எங்க வீட்ல எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க. தேங்க்யூ. கேட்டது மற்ற டிஜி கம்யூனிட்டி எனக்கு எல்லாருமே பிடிக்கும். ஐஜி வரலன்றதா கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி எனக்கு உங்க எல்லாரையும் பிடிக்கும். நன்றி ப்ரோ. நீங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பெரிய பார்ட், அதாவது இப்போ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுத்து பார்க்குறோம். அந்த நல்ல வழியில் போகிறோன்னா நீங்கள் எங்களுக்கு அந்த ஹியூமரோட சேர்ந்தா சொல்லி தர்றதுனால தான் எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு புரியுது. காலைல கூட வரப்போ நம்ம லைவ்லாம் பார்த்துட்டு தான் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. இன்னொன்று வந்து முக்கியமான எங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டரே நீங்கள் தான். 2 பேருமே ஒன்றா தான் பார்ப்போம் எப்போவுமே உங்களோட லைஃப். ஃபர்ஸ்ட் உங்கள் சேனல் என்னன்னு சொல்லி நான் பார்த்ததே ஸ்கூல் டைம்லேருந்தே உங்களை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கேம்ஸுமே பிடிக்கும். லாஸ்ட் நீங்கள் ரெசிடென்ட் ஈவில் கூட அங்கே செம்ம ஃபன்னாக சூப்பராக போச்சு ப்ரோ. தேங்க்யூ. அதுலேயும் இப்போ அதிகமாக நீங்கள் இன்ட்ரோலாம் ஏன் ப்ரோ பண்ணுறது இல்லை? இந்த கார்ட் ஆஃபர் பண்ணோமா, அதுக்கப்புறம் பண்ணால் அதை விட நல்லா பண்ணணும், நான் அதை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் எடுத்து பண்ணுவோம். அப்போ மேபி நெக்ஸ்ட் கார்ட் ஆஃபர் பண்ணுவோம். நான் ப்ரோ லியோன் கெட்டப்பில் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். உங்களை தான் ப்ரோ. எனக்கு எங்கே ப்ரோ முடி இருக்கு? அப்படியே வந்தாலும் என்ன சாம்பியா போடுவான் அவன். தெரிஞ்சா தானே. இல்லை ஒன்று வந்து அந்த ஒரு ஆயா ஒன்று துரத்திட்டு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. லோகேஷ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நன்றி ப்ரோ. வாங்க ப்ரோ. தேங்க்யூ. வாங்க. உங்களை பார்க்க முடியும். நீ வா. ஜெல்லிபீன். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஒய்ஃபா ப்ரோ? ஓகே. நம்ம கம்யூனிட்டிக்கு இதெல்லாம் தேவையா? அவனுக்கு அமையுது. காலையில அவன் சொல்லிட்டே இருக்கேன் போலாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால தான் லேட் ஆயிருச்சு. காலைல இருந்தே போலாம்னு சொல்லி ரொம்ப பாய் ப்ரோ. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ வந்ததுக்கு. சாப்பிடுங்க. அம்மா வந்து கேட்பாங்க அடிக்கடி உங்க சேனலை பார்த்துட்டு இருக்கேன்னு. அவங்களுக்கு ஹாய் மட்டும் சொல்லிடுறோம். அம்மாவுக்கு ரொம்ப ஹாய்மா. அப்புறம் ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப சேனல் ரொம்ப பார்ப்பான். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கான். அவன் பேர் ஸ்ரீராம்.
ஸ்ரீராம் ப்ரோக்கும் ஹாய் ஸ்ரீராம் ப்ரோ. நன்றி நன்றி. தேங்க் யூ ரெண்டு பேரும் நன்றி ப்ரோ. ஆர்ஜின்ஸ் தான் பாக்குறீங்களா? Thank you. ஆர்என் கேம்ஸ் நல்லா பாப்போம். நான் திருசெல்வன் சேனல்ல அவங்க லைவ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் ஃபண்ட் ரைசர் வந்து எங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆமா ஃபண்ட் ரைசர் தான் பண்றீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல சாதாரண விஷயம் இல்ல ஆக்சுவலா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல அது வியூவர்ஸ் எல்லாம் சரிங்க. நன்றி. உங்க கேம்ஸ் எல்லாம் பார்த்தேன். தேங்க் யூ. சூப்பரா இருக்கும். நன்றி. ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ. நன்றி நன்றி. யார் வாங்க ஃப்ரெண்ட்? இவர் ஃப்ரெண்ட் யாரு? ஃப்ரெண்ட் யார் ப்ரோ வருது? யார் ஃப்ரெண்ட் இவரே ஏத்துக்கிட்டீங்க? இட்லி காலேஜ் 4 மணிக்கு முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா இங்க தான் வரோம் இப்போ. தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ. ஹாய் ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ. ஓ வேலூர். ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கேன். என் லைஃப்ல பெரிய பார்ட் ரோல் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கஷ்டப்பட்டும்போது நீங்க மட்டும்தான் நான் சீக்கிரம் வச்சிருக்கீங்க. ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ. ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் என்னோட ஸ்ட்ரெஸ் பர்சன். நான் எப்போ வேணாலும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதெல்லாம் கூட நான் உங்க லைவ் தான் பார்த்துட்டு இருப்பேன். தேங்க் யூ ப்ரோ. உங்க வீடியோஸ் அந்த சாங் கூட நான் அப்பப்போ கேட்டுட்டு தான் இருப்பேன். அந்த வீடியோ அந்த இன்ட்ரோ சாங் கூட கேட்டுட்டு தான் இருப்பேன். எப்பவுமே வந்து நீங்க தான் ரொம்ப நான் எவ்வளோ எமோஷனாக இருந்தாலும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 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 தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. அது நீங்க நம்பி பாத்தீங்கன்னா உங்க மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். கீழே பிடிஎம் பிரதர். ஓகே ஓகே. அப்படியே இந்த கேமரா. ப்ரோ இவன் செத்துருவானா? ஆனா ஜான் மார்சன் தான்டா. ஆனா என்னையும் கேங்கா எல்லாரும் சுற்றுவானுங்க. சரி நான் ஆர்த்தர் மகன். அதான் சொல்றேன் உன்னை செத்துருவானான்னு. பரவாயில்ல செத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்த்தர் மகனா ஜான் மார்சனா? ஒண்ணும் இல்ல ஒருத்தன் இரும்பி செத்தா இன்னொரு சுடு போட்டு செத்தான் அவ்வளவுதான். ஆனா இரும்பி செத்தாலும் நல்லா செத்துருக்கான். நான் நல்லவன் தான் இல்ல கொஞ்ச நாளைக்கு. இவருக்கு எக்ஸாம் இருக்கா? சீக்கிரம் இவருக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் ஓகேனா? இன்னைக்கு நைட் நாளைக்கு சண்டே ப்ரோ. அப்புறமா விட்டுங்க. டேஸ்கான்ல இருந்து பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் லாட். எக்ஸாமா ப்ரோ? நாளைக்கு எக்ஸாம் ப்ரோ சண்டே. என்ன படிக்கிறீங்க? 10th. போன்ல பக்கத்துல நேர்ல பார்த்தா அப்படியே ஒரே இதுவாகுது ஒரே வைப் ஆகுது. நன்றி ப்ரோ. தேங்க் யூ. ப்ரோ யார் பாப்பீங்க? நான் ப்ரோ. நீங்க பாப்பீங்க? நான் பாப்பேன். தூங்கும்போது பாப்பேன், சாப்பிடும்போது பாப்பேன். இந்த அம்மா சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் காட்ட மாட்டாங்க. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ சிஸ்டர் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். பெரிய ஃபேன் உங்களுக்கு. எப்போ மீட்டப் வைப்பாங்க நம்ம போலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நேத்து நைட்ல இருந்து வரைக்கும் சேர்ந்து பாக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. நான் ஆட்டோ தான் ஓட்டுறேன். எப்போ ஆட்டோ ஓட்டணும் ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு வீடியோ பார்த்துனே ஜாலியா ஓட்டினே இருப்பேன். எந்த கவலையும் இல்ல. ஜாலியா வீட்டுக்கு போயிடுவேன். தேங்க் யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம ஆட்டோல வந்து ஏதாவது நமக்கு ஆஃபர் இருக்கா? கண்டிப்பா வாங்க. இன்னி வரைக்கும் நான் ஆட்டோ ஓட்டி யார்கிட்டயும் பேரம் பேசுனதே கிடையாது. அந்த மாதிரி. அப்படியா? ஆமா. உங்க நம்பர் அப்ப கொடுத்துருப்பாங்க. அவன்கிட்ட பேசுவீங்க பாருங்க. பேரம் பேசுவீங்க அவன்கிட்ட. சத்தியமா மனசாட்சியெல்லாம் கேக்குறாங்க. ப்ரோ ரெண்டு மச்சமாவே சொல்றேன். ரெண்டு பேரும் ராசியானவங்க தான். நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம். இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணோம். இங்க வரோம்னு சொல்லவனே எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க் யூ. நீங்க சீக்கிரமே நிறைய சொந்தமா உங்களால எவ்வளவு பேர் நல்லா இருக்காங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி இந்த காலகட்டத்துல நீங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு பேர் வராங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க் யூ. ரொம்ப நன்றி. செல்வா நம்பர் நன்றி சிஸ்டர். தேங்க் யூ. அப்புறம் நானும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. உங்க பேரு? சந்திரு. சந்திரு ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. பொறுமையா இருந்தீங்க. ரொம்ப பேர் யுவராஜ். நன்றி ப்ரோ. முன்னாடில இருந்து தேங்க் யூ யுவராஜ் ப்ரோ. எனக்கு ஃபுல்லா நைட் நாள் நாங்க இருந்துருவோம் ப்ரோ. அது வந்து டைம் புக் பண்றது எங்களுக்கு இல்ல. எப்பவுமே 8:30 தான் கிளம்புவோம். டர்ஃப்னால அது டைம் புக் ஸ்லாட் இடமும் கிடைக்கல. அதான். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ அப்படியே நீங்க தெரியுதுல? இங்க தெரியுதா? ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. சாரி ப்ரோ. தெரியுதா? நீங்க நவுர்னா நவுர் குஹன் நான் என்ன சுதன் நீங்க பின்னாடி போங்க. நீங்க சரி. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சேலம் ப்ரோ. ஓ சேலமா நீங்க? சென்னை இப்ப படிக்க வந்தீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்களா? நல்லா பண்ணிட்டீங்க ப்ரோ. கேமிங் தவிர்த்து கேமிங் இல்லாம ஹெல்த் சொல்றீங்க, இன்சூரன்ஸ் கூட சொல்றீங்க, அப்புறம் சேரிட்டி பண்றீங்க, அப்புறம் ஜிம் ஃபிட்னஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. உங்களுக்கு பேபி டெலிவரி பண்ணிக்கா ப்ரோ? ஓ வாங்க வாங்க. ஓ உங்களுக்கா? அக்காக்கா? வாங்க வாங்க வாங்க. யாருவீரா? அவன் யாரா இருந்தாலும் பாய்வாரு. ஜெயஸ்ரீ சிஸ்டருக்கு வந்து இப்ப குழந்தை பிறக்க போதே எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லுங்க ப்ரோ. குழந்தைச்சா? பேரு?
முருகேஷ் இல்லைங்க, பேர் வைக்கலாம்னாங்க. பையனா இருந்தா முருகேஷ், பொண்ணா முருகேசி, ஏதாவது ஒரு பேர் வச்சு அதுக்கும் முருகேஷ் தான் பொண்ணுக்காக வச்சுட்டு இருக்கேன். தனியா ப்ரோ யோசிச்சு குழப்பி கூப்பிட்டு இருக்கேன். சரி, நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் நான் வளர்றேன் இங்க வந்தாதான் புரியும். நல்ல மனசு இருக்கு உங்களுக்கு. அதை பகரும்போது நல்லா நிறைய பேருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓ, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளா? படிப்பீங்களா இதை? நான் ட்ரை உண்மை சொல்றேன் ப்ரோ, வாய்ப்பே இல்லை. அதனால அவர்கிட்ட கொடுத்தேன். வீடியோஸ் பார்க்காம தூக்கமே ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? தேங்க்யூ ப்ரோ. பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் சின்ன கேமா பண்ணுங்க ப்ரோ. அதாவது வெறும் ஒரு 20 நிமிஷம் சின்ன டெமோஸ்லாம் வராங்களா, அந்த மாதிரி பண்ணுங்க. அதை பண்ணி ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து பெருசா அது ஃப்ரீயா கூட நீங்க ஃபர்ஸ்ட் கேம் பண்ணிட்டு ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா அதுக்கு அது பெரிய கேம் ஆரம்பிச்சா நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நிறைய பக் பண்ணு. சின்ன கேமா இருந்தா ஒரு 10 நிமிஷம் இன்ட்ரெஸ்டா இருந்தா கூட பண்ணிட்டு அடுத்த கேம் பெருசா செய்யுங்க. தேங்க்யூ. ஸ்க்ரீன் டே பார்த்துட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஸ்பெஷல் இன்ட்ரோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. என் வே அவுட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என் தம்பி கூட இந்த கேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ரொம்ப ஃபீலிங்ஸ் முதல்ல இப்போ இது நான் வீடியோ கால் கூட பேசிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. உங்க பெரிய ஃபேன்ண்ணா. ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். டைம் கம்மியா இருக்கா, அதான் பேசுறேன். ஓகேவா? தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இவர் தான் நம்ம ஆர்டிஎம் கேமர் ப்ரோ. சார் நம்ம கூட லைவ்ல வந்தாரு பாத்தீங்களா, கடைசியா ஃபண்ட்ரைசர் லைவ்ல கூட வந்திருந்தாரு. ஸோ நல்ல மனுஷன், நல்லா பேசுவாரு. பாபு ஜோக்கு சிரிக்கிறார். பாபு ஜோக்கு சிரிக்கிற ஒருத்தர். ரொம்ப நன்றி ப்ரோ. டிஜியோட ஃபர்ஸ்ட் லைவே வந்து ஒரு ஃபண்ட்ரைசர்ஸ் ஒரு நல்லதுக்காக பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த லைவ்லயும் எண்ட்ல சொல்லியிருப்பேன், உண்மையிலே இந்த மாதிரி நிறைய லைவ் அவங்க பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ரோ. எல்லாருமே உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மையை கொஞ்சம் கொண்டு வந்துருங்க. ஏன்னா நிறைய இப்போ என்னன்னா உதவுறதுக்கு நிறைய பேர் வரமாட்றாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில். இந்த மாதிரி இருக்க டைமில் கொஞ்சம் எல்லாருமே கேர் எடுத்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நன்றி ப்ரோ. டெடி ஆக்சுவலாக அந்த டெடி பேர் சொல்லும் போது மனசு வந்துருச்சு. நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்னோட ஃபர்ஸ்ட் மீட். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. 2017 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. உங்களை பார்த்து நானும் வந்து கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நானே பிசி வாங்கி நானே பில்ட் பண்ணி நீங்களே பில்ட் பண்ணீங்க? சூப்பர். நானே வேலைக்கு போய் வாங்கி பில்ட் பண்ணி நானே இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரீஸா பண்ணுங்க ப்ரோ. கண்டினியூ. பேர் பால சேனல் பேர் ட்ரைவர் கேமிங். என் பேர் நீங்க ஏமா வந்து பாத்துக்கோம்ல வடபழனி. மீசா வந்துச்சு உங்களுக்கு இப்ப முன்னாடி. உங்க இதுல தான் நாங்க எங்க போறோம்? முடியல கட் பண்ணிட்டீங்க. ஆமாம் ப்ரோ, ஞாபகம் இருக்கும். எனக்கு இந்த ஊங்க நான் இருக்கேன். கட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ப்ரோ. உங்க பேர் ப்ரோ? பிரதீப் ப்ரோ. பிரதீப். நன்றி. இளம்பலையில தான். இப்போ இளம்பலையா? ஓகே ஓகே ப்ரோ. யாரா சொல்ற ப்ரோ? அது ஒன்றும் இல்லை, தமிழ் ஹைலைட் சேனல் போங்க. அவர் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அவர் வந்து டென்ஷன் ஆயிடுவார். நீங்க திட்டுங்களேன். அவன் செஸ்ல தோக்கடிச்சு அவனை ஏதாவது டக் பண்ணுவீங்க போதும். அவன் விளையாடும் போது அவனை ஏதாவது திட்டுங்களா டென்ஷன் ஆயிடுவாரு. அவரால் அந்த மறக்க முடியாது. உங்க பேர் ப்ரோ? பவித்ரன் ப்ரோ. ஓ, என் தங்கச்சி பேர் அதான் பவித்ரா. நீங்க கேசார்? நானும் கேசார் தான். நீ கேசாரா? நானும் போனேன், ஆனா சரியா உருப்படியா அது போனா அப்படிதான் இருக்கும். இன்னும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன். அப்படியா? உங்களுக்கு என்ன வயசாகுது இப்ப? 21 தான் ப்ரோ. 21 அப்புறம் என்ன ப்ரோ நீங்க? ப்ரோ இப்பதான் 20 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அவனுங்க கிடக்குறானுங்க. கிடைச்சிரும் ப்ரோ. அது நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல அமையும், கவலைப்படாதீங்க, அமையும். வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் சூப்பர் செட் உங்களுக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு நீங்க நல்லா ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தப்போ உங்க வீடியோ பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆனேன். நீங்க எப்பவுமே அந்த வேலை விஷயத்தை பத்தி இதே நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் நல்லா தான் நடக்கும். ஏன்னா சில விஷயம் லேட்டா வர்றது நல்லது. கண்டிப்பா. தேங்க்யூ. ஏன்னா போயிட்டு ரொம்ப 21 ஆரம்பம் தான். சின்ன வயசுல 40 வயசுல தான் சக்சஸ் ஆவறாங்க. 10 வருஷம் தான் 30 வருஷம் தான் ப்ரோ ஆகுது. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க பேர் ப்ரோ? மணிகண்டன். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி. உங்க பேரு? எழில். தேங்க்யூ எழில் ப்ரோ. நன்றி ப்ரோ. தர்னித் ஒரு நம்ம ரெகுலரா இவரு அப்போ சப்போர்ட் பண்றாரு. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தர்னித் அம்மாக்கு நன்றி. தேங்க்யூ. கடை வச்சிருக்காங்க இவங்க. ஒரு நாள் முடிஞ்சா இவங்க கடைக்கு நம்ம போலாம். போன் இவர் போன்ற இவர் போன் இருக்கு. நான் அவர்தான் வச்சிருக்காரு சார். தேங்க்யூ ப்ரோ. என்னங்க ப்ரோ? உங்க பேர் என்ன ப்ரோ? ஜோவன். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. 3 பேருக்கு நன்றி. சாப்பிட்டீங்களா 3 பேர்? பேர் ப்ரோ? வெற்றி ப்ரோ. நம்ம காக்காபாளையம். வாங்க ரக்கனே. நீங்க எல்லாருமா? இல்ல. இவனா? சாரி.
பட்டன் அழுத்திட்டேன். இல்ல கை கொண்டு போனா பனியன் போடல. ஒரு சுவிட்ச் இல்ல நான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அந்த சுவிட்சை நான் அழுத்திட்டேன். யார் யார் எங்க இருக்கீங்க? 1 2 3 அப்புறம் பின்னாடி போறீங்க ப்ரோ. உங்க டீம் மட்டும் கை தூக்குங்க. ப்ரோ இவங்க எல்லாம் தெரியுறாங்களா? வணக்கம் ப்ரோ. நீங்க வணக்கம் ப்ரோ. வணக்கம் சிஸ்டர். நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க சிஸ்டர். வணக்கம். பாய் வணக்கம். நன்றி. நல்லா இருக்கோம். நன்றி. தம்பிங்க ஹாய் தம்பி. அதே ப்ரோ. நீங்க இவங்க யூடியூப். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நீங்க நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. இவங்க நம்ம டிஜி ஸ்டோர் பையங்க அவரு நாங்க இருக்காங்க. அவங்க எப்படி நல்லா இருக்காங்களா ப்ரோ? இவங்க நம்ம டிஜி ஸ்டோரி பாய் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ எல்லாத்தையும் அப்படியே சேனல் இன்ட்ரடியூஸ். அஞ்சனாக்கா, இது அஞ்சனா கேமிங்கு, ஆஸ்ட்ரோ பாய் கேமிங் தமிழ், நர்ட் ஸ்டுடியோ, ஓல்ட் ஆக்ஸ் கெலட் நாய், ஓல்ட் ஆக்ஸ் யாருக்கு கிடையாது. நான் ஒரு ஃபண்ட்ரைசர் லைவ் அப்போ சொல்றேன். ஒரு டைம் நம்ம எல்லாம் உங்க டீம் எல்லாம் கூட்டிட்டு வாங்க, நம்ம ஏதாவது ஒரு விளையாடலாம். ஏதாவது ஒரு லைவ் நான் ஒரு குறிப்பிட்ட கேம் சொல்றேன். என்ன கேம் வேணா சொல்லி ரெண்டு பேரும் நடுவுல வாங்க வாங்க ப்ரோ. நம்ம கேக்கவும் மிஸ்ஸஸ் கேக்கவும் வந்து வாங்க முன்னாடி. இல்ல பையன் நல்லா இருக்கானா? வீட்டுல இருக்காரா? அப்பா இருக்காரா? அம்மாட்ட இருக்காங்களா? என்ன ப்ரோ அதிசயமா? சர்ப்ரைஸ். அதான் நாங்க 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும். செம்ம டிராஃபிக். அதான் இங்க டைம் வேற அடுத்து யாரோ புக் பண்ணிட்டாங்களா? நாங்க 4 மணில இருந்து டக்கு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ வந்ததுக்கு நன்றி. நல்லா பண்றீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. முடிச்சீங்களா அத? அவன் ஜிடிஆ தான் அது போயிட்டு இருக்கு ப்ரோ. பண்ணுங்க அத. ஆக்சுவலி இன்னொரு ப்ராஜெக்ட் சைடுல ஒரு பண்றேன். என்னது தி வேனிஷிங் ஆஃப் ஈத்தன் கார்டன் ஒரு கேம் இண்டி கேம் ஒன்னு. ஈத்தன் காட்ரா. ஓகே அது தமிழ்ல பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அது 90% ஒரு சம் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. வெச்சிட்டு ஃபுல்லா பிக்சர்ஸ் மாத்திட்டோம். யூஐ கீழ செப்பரேட் தமிழ்ல வரும். அப்புறமா வந்து ஃபுல்லா தமிழ்ல வர மாதிரி. அது 1 hour தான் கேம். ஒரு சின்ன கேம் தான் வரும். டேங்க அப்பா லவ்ஸ் என்னது? உள்ள தெரிஞ்சதானே கேம் குள்ளே இங்கே மாதிரியா அப்படி வச்சிருக்கீங்களா? என் பைக்குனா ஆனா 3வது தடவை எங்களை வைசிட்டி பண்ண வைக்க போறீங்க. என் பர்த்டேட்டும் உங்க சேனல் ஆனிவர்சரியும் ஒரே டேட் ஜூலை 8. என்ன ப்ரோ இது? வீட்ல போய் திறந்து பாருங்க ப்ரோ. வீட்ல போய் டிராயிங்கா? வீட்ல போய் தான் காமிக்கணுமா அத? இவ்வளவு எல்லாரும் இருக்காங்க. ஊருக்கு போணும். உங்களை பார்க்கணும்ன்றதுக்கு வந்திருக்கேன். தேங்க் யூ ப்ரோ. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி. மறுபடியும் வருவோம். தப்பா பேசுறீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ. வாங்க ப்ரோ. வாங்க. ஃபில்டர் போறீங்க போல யூடியூப்ல. வெள்ளையாக இருக்கு ரெண்டு பேரும். எப்படி இது நேர்ல ஃபில்டர் போடுறோம். யூடியூப்ல ஃபில்டர் போடுறோம். ஐயா வரலையா? யாரு? ஐயா டீம் செய்யுங்க. டிவி சொன்னா அவன பரவாயில்லை. ப்ரோ பாபு மாதிரி நீங்க அவங்க டீமா? வாங்க ப்ரோ. வாங்க சார். வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. நாங்க 3D அனிமேட்டர்ஸ் வர்க் பண்றோம். நாங்க. உங்க பேரு? தருண். நீங்க சிஸ்டர்? ஹரிணி. ரொம்ப நன்றி சிஸ்டர். எல்லாரும் ஒரே தேங்க் கேக்குறேன். நன்றி ப்ரோ. தேங்க் யூ. சிஸ்டர். தேங்க் யூ. நீங்க இன்ஸ்பிரேஷன் நீங்க தான். சக்தி ப்ரோ. பேசிக்கலா கேம் டெவலப்பர் சோ அந்த மாதிரி போன ஒரு ஆசை. அட்லீஸ்ட் VFX பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க ப்ரோ. இந்த கேம்ல ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் கேம் ரிலீஸ் பண்ணும்போது ஈவென்ட் பண்ணுவோம்ல. வாங்க அப்ப. அனிமேட்டர்ஸ் ஜாப் இந்த ப்ரோ அனிமேட்டர்ஸ் தான் ப்ரோ ஐயர் போட்டுருந்தோம்ல. 2 தடவை போட்டுருந்தோம். 2 வாட்டி போட்டு அது இருக்கோம். யூனிட்டி போட்டுருக்கீங்க. ஆமா. இப்போ யூனிட்டி தான். யூனிட்டியும் நாங்க லைக் நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கேம் நாங்க பண்றோம்ல. ஃபர்ஸ்ட் கேம் பண்ணிட்டு நாங்க ஒரு ஈவென்ட் பெருசா நடத்துவோம். அப்போ வாங்க செகண்ட் கேம்ல ஃபர்ஸ்ட் கேம் என்ன ப்ராசஸ்ல இருக்கு இப்போ? ஃபர்ஸ்ட் கேம் வந்து இப்ப 7th மந்த் காட்ட போறோம். அத வச்சு தான் நீங்க ப்ராசஸ் தெரியும். ஓகே. தேங்க் யூ. 7 days நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். தேங்க் யூ. ஆஃப்டர் லைஃப் மாடு ரீபர்த் மாடு ஆடுவீங்க. அது ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்றோம். ரொம்ப நன்றி ப்ரோ. சுஜித் ப்ரோ. ரொம்ப நன்றி சுஜித் ப்ரோ. தேங்க் யூ. 8 இயர்ஸ் ஆயிரும். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அப்பா சரி மாதேஷ். என்ன? மாதேஷ். நன்றி மாதேஷ். நம்ம இன்னொரு மீட்டப்ல ப்ரோ பேசலாம். ப்ரோ லாஸ்ட் டைம் மீட்டப்க்கே வந்திருந்தேன். தேங்க் யூ ப்ரோ. லாஸ்ட் டைம் சரியா பேச முடியல. அதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு 10 இயர்ஸாவே ஃபாலோ பண்றோம். நாங்க 2 பேரும் ஃபாலோ பண்றோம். அண்ட் ஆல்சோ நாங்க ஒரு கம்யூனிட்டி பேஜ் ஒன்று பண்ணியிருந்தோம் உங்களுக்காக. லைக் அந்த ஃபண்ட் ரைசிங்க்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பேஜ் பண்ணியிருந்தோம், ஒரு வெப்சைட் மாதிரி. ஓகே. ஸோ அது மெயில் பண்ணியிருக்கோம். அது உங்க மெயில் என்ன ப்ரோ? ஸ்வயம் சரவணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கேன். 2 weeks பேக் அனுப்பிச்சிருந்தேன்.
மறுபடியும் இப்போ அனுப்பிச்சு விட்ருங்க. இது வந்து ஃப்ரெண்டோட ஜோக்கு, நான் கடன் வாங்கி சொல்றேன். என்னன்னா வந்து இப்போ ஒருத்தன் வந்து சாம்பார் வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு போயிருந்தான். சாம்பார் போற வழியில செத்து போயிடுச்சான். எனக்கு வராது கேம் ப்ரோ, தெரியலையே. தூக்குல போட்டு எடுத்துட்டு வந்தனால தூக்கு வழியில் போட்டா சரி சூப்பர் ப்ரோ. கீழே பார்த்தால. ஆமா ஆமா நான் தான். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எல்லாத்துக்கும் வாங்க. எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் வந்தீங்க, இப்போ கலர்ல வந்தால இவ்வளோ பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு அடையாளமே தெரிஞ்சு. எத்தனை நாள் போயிட்டு இருக்கீங்க ஜிம்மு? இல்ல ப்ரோ, 1 month 2 month தான் போறேன். நடுவுல போறீங்களா? சூப்பர் ப்ரோ. வாங்க சேலம் வந்தா. கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ வந்ததுக்கு. நான் வந்து குவெஸ்ட் கேமிங் சேனல் வச்சிருக்கேன், இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து லேட்டஸ்ட்டாக தான் வே அவுட் கேம் விளையாடணும். தோத்துக்கிட்டே இருக்காங்க. நைஸ் டு மீட் யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க்யூ. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ ரொம்ப நன்றி ப்ரோ. இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க. வெட்ட மனசு இல்ல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. டாண்டிஸ் கூட ஒரு போட்டி உங்களுக்கு எனக்கு தான். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் வெட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு வெட்டினீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் இன்னும் நல்ல மாதிரி ட்ரை பண்றேன் ப்ரோ. என்னதுன்னா இன்னும் உங்களுக்கு 30 வயசு 35 வயசு ஆகும். ஏர் நத்தி வரதுக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்க முடியாது. அடுத்து வாங்க மறுபடியும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சேலம் வீட்டுக்கு வரோம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சேவ் காப்பறீங்களா? என்னது? சிவா அப்படியே ஐயோ அப்படியே இல்ல 4-5 இயர்ஸ் உங்களுக்கு ஆமா இவர்தான் ப்ரோ. அவர் 4-5 இயர்ஸா ரொம்ப லைஃப்ல ஒரு கஷ்டத்துல தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சாட் பண்ணி பேசிட்டு. ஓ இவர்தான் உங்களுக்கு சொன்னதா? ஆமா அதான் சொல்றேன். அவங்க மூலமா தான் ஒரு 4-5 இயர்ஸா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு நாங்க எல்லாரும் டாக்டர்ஸ் காலேஜ்ல வீட்ல தனியா அவங்க மூலமா தான் வந்து ஒரு 2-3 இயர்ஸா அவன் லைஃப்ல ரொம்ப நல்லா வந்தது. ரொம்ப இருந்தவன் ரொம்ப வெளியே வந்தது உங்களால. அவன் சொல்லி அவன் நாங்க மெயினா வந்தது நாங்க வந்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. எக்ஸாம்க்கு நல்லா முன்னேறுங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. திருச்சில இருக்கோம் ப்ரோ. டாக்டர் ஆயிட்டீங்களா? ஆமா ப்ரோ. ஆயிட்டாங்களா? ஓ பெரிய விஷயம். அடுத்த மியூசிக் 3rd இயர்ல இருந்து ஆமா 3rd இயர்ல செகண்ட் இயர் 3rd இயர்ல இருந்து உங்கள்ட்ட ரொம்ப சொல்லி படிச்சு முடிச்சு அவனோட ஒரு ரொம்ப மோசமான ஃபேஸ் நீங்க அவனை வெளியே கொண்டு வந்தீங்க. அவன் 10th ல இருந்து பாக்குறான் ப்ரோ, நாங்க 3rd இயர்ல இருந்து பாக்குறோம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு அவன் எவ்வளவு முக்கியமா இருந்தானோ அவனுக்கு நீங்க அப்படி இருந்தீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஃபேஸ்ல அவனை வெளியே கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அதனால சார்பா பார்த்து தேங்க்ஸ் சொல்றேன். அவர் பேர் என்ன? சாமினா. உங்க பேரு? கௌதம் மோஹித் குமார். ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ. கேமரா காமிக்கிறேன். அதனால கேமரா ஒரு முத்தம் கொடுங்க. சாமி கேமரா ஒரு முத்தம்டா. கேமரா ஒரு முத்தம் குடிப்பியேண்டா. கொடுத்துட்டாரு. குடு. எங்களுக்கு இது எல்லாமே அனுப்பிச்சு எல்லாமே ரொம்ப சொல்றது அவன். அவன் காலேஜ் ஒரு 8 மாசம் ஆகுது ப்ரோ. ஆனாலுமே டெய்லி அவன் அனுப்புற சாட் என்னன்னா அவங்களோட ஷார்ட்ஸ் எனக்கு அனுப்பிச்சு டாக்டர்ஸ் நல்லா முன்னே ஷார்ட்ஸ் உங்க வீடியோ மட்டும் தான் எங்க சாட்டே அது மட்டும் தான் இருக்கும். டெய்லி அதை அனுப்புவோம். இது நல்லா இருக்கும் பாரு. பெரிய வீடியோ பார்க்கும்போது நீங்க ஃபண்ட் ரைசிங்லாம் பண்ணீங்கல்ல, அது 60 செகண்ட் ஷார்ட்ஸ் போட்டீங்கல்ல, அதெல்லாம் எடுத்து இது மட்டும் பாரு உங்க டைம் என்னது இது பாரு நல்லா இருக்கும். ரொம்ப டைம் வந்து உங்களத பார்த்து கௌதம். தேங்க்யூ ப்ரோ. இத பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்ன சாமி இது போட்டோ ப்ரோ அவன் சும்மா உங்களை கிள்ளி வர சொன்னாங்க. கிள்ளியா பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆமா இது இங்கயா இல்ல இங்கயா இல்ல இங்க அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நானும் பண்ணுவேன் ப்ரோ. அவர் கேக்குறேன். ரெடி ப்ரோ. யாரும் பக்கத்துல போகாதீங்க. இவர் பக்கத்துல வேற டாக்டர் தான். உங்க டாக்டரா? ரொம்ப நாள் வெரி போல இருக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் நம்ம அக்ஷய் ப்ரோ. இவர் தான் ஆக்சுவலாக நாங்கள் டக்குன்னு என்னென்ன பண்ணலாம் மீட்ட போகிறவங்களுக்கு இந்த ப்ரௌனி கொடுக்கலாமா அப்போலாம் பயங்கரமான ஐடியாஸாக கொடுக்கும்போது ஸோ இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பிரசனாவை. ஸோ இவங்க தான் வந்து வரவங்களுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சாலட் மாதிரி பண்ணி தராங்க. அது பண்ணலாமான்னாரு. அதான் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் அந்த வெயிலுக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. கொஞ்சம் அவங்களை கூட்டிட்டு வாங்க. தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 5 மினிட் இல்லை எங்களுக்கு அதான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ. 8 வயசா பார்க்குறோம். 8 வயசா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நாள் முன்னாடி சூப்பர் சேட் பண்ணியிருந்தேன். சாக்லேட் சாப்பிடுங்க. ஓ நீங்கள் தானே ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ப்ரோ. பேர் என்ன சொன்னீங்க? தினேஷ் கர்நாகர். தினேஷ் கருங்க. ஷார்ட்டா தினின்னு சொல்லுவோம். நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தினேஷ் ப்ரோ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இல்ல அப்ப நான் கொடுக்க வேண்டியதானே இது. ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஸ்ரீகாந்த் நன்றி ப்ரோ. ஸ்ரீகாந்த் யூடியூப்ல வந்து டாக் தகப்பன் அந்த அக்கௌண்ட்ல நான் கமெண்ட் பண்ணுவேன். சித்தார்த் அதுல நான் கமெண்ட் பண்ணுவேன். சித்தார்த் தெரியாதா? அதான் சொன்னேன். ஓ ரொம்ப நன்றி ப்ரோ. என்ன கமெண்ட் எதுல இருந்து கமெண்ட் பண்ணீங்க? டாக் தகப்பன் அப்படின்னு அக்கௌண்ட். டாக் நீங்க தானா? ஓகே பாண்டிச்சேரியில இருந்து வந்து பாண்டிச்சேரியில வந்தீங்களா? சொன்னீங்களா கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க. இப்போ பாண்டிச்சேரியில வந்தீங்க தானா? ரொம்ப நன்றி ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ உங்களுக்கு ஸ்டைல் பியர்ட். லவ் யூ தேங்க் யூ ப்ரோ. என்ன ரொம்ப நன்றி ப்ரோ. அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. நான் தான் லேட் ஆகிட்டோம். இங்க இருந்து 10 நிமிஷம் தான் எங்களுக்கு வாக்கிங். தூங்கிட்டேன். இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு தாடி பிடிச்சி நிற்கிற வர வேண்டியதானே.
கிரேட்டோஸ் மாதிரி வச்சா அப்படிதான் இருக்கும். பழைய கிரேட்டோஸ். காலேஜ் முடிச்சு 3 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட பார்க்கணும். தேங்க் யூ. லைவ்ல பெருசா பார்த்தது கிடையாது. ஃபுல்லா ஆஃப்லைன்ல பார்க்கறோம். ஸ்டோரி கேம்ஸ் மட்டும் தான் பார்க்கறோம். ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ ரொம்ப நன்றி. நான் அப்புறம் தமிழ் நன்றி ப்ரோ. தேங்க் யூ தமிழ். தேங்க் யூ ப்ரோ. நன்றி. இதான் ஃபர்ஸ்ட் மீட் ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ. ஒருவேளை முன்னால இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ரொம்ப நன்றி. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. காலேஜ் வந்து ரொம்ப தூரமாக இருக்கனால காலேஜ் இங்கே வந்தோடனே அவங்க வீடியோ ஃபுல்லாக அதுக்கப்புறம் 2 hours ட்ராவல் ஃபுல்லாக ரொம்ப வீடியோ தான் தேங்க் யூ. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் தம்ப்நெயில் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. அது நீங்கள் தம்ப்நெயில் நம்ம கமெண்ட்ல இருக்க பண்ணணும் சொல்ல நான் கண்டிப்பா. நேத்து உங்க பேஜ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? இன்ஸ்டாகிராம்ல லைக் பார்த்தேன். தேங்க் யூ ப்ரோ. தேங்க் ப்ரோ. ரொம்ப நன்றி. பேசுவாங்க. கேங் லீடர் இல்லாம நான் இருக்க மாட்டேங்கிறேன். யார் லீடர்? எங்க லீடர் இல்லாம நான் இருக்க மாட்டேன். வாங்க வாங்க ப்ரோ எங்க ஸ்பைடர்மேன் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் பண்ணுங்க ப்ரோ. லாஸ்ட் இன்டர்வியூ அப்ப இவன் இல்லையா? 2 பேர்ல இருக்கோம். ஐ அம் பிரதரோட சின்ன இப்போ நீங்க நீங்க நான் தான். நீங்க தான் மெயினா? யா. நன்றி ப்ரோ. கேட்டேன் ப்ரோ. நீங்க எங்களை பார்க்க வரனால தான் எங்களுக்கு சந்தோஷம். சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க அப்புறம் தூக்கி குளிவோண்டு போறீங்க. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. உங்களுக்காக டீசன்ட் அவரு பிரேம் தான். சைன் பண்ணுங்க சைன் பண்ணுங்க. வெத்தலவா? அப்படியே தான் போட்டு விடுங்க. டிஜி அந்த மாதிரி போட்டு ப்ரோ நீங்க இந்த டெம்ஸ் அப் காட்டுங்க ப்ரோ. நீங்க இப்படி காட்டுங்க ப்ரோ. ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வாங்க சேலத்துல நன்றி. பிக் ஃபேன் ப்ரோ. 13 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். தேங்க் யூ. நான் வந்துட்டு எப்படி சொல்றது நிறைய நேரம் வந்துட்டு உங்க வீடியோ எல்லாம் தான் ஸ்ட்ரெஸ் பஸ்ட்ல ஆனது. ரொம்ப நன்றிப்பா. ப்ரோ நான் இவர்தான் இவன் நினைச்சா அப்படியே 2 பேரும் ஒரே மூஞ்சி மாதிரி இருந்துச்சா? இங்க பாருங்க டக்குனு போட்டோல. நான் இங்க பாருங்க. ரெண்டு திருத்தர ஒரே மாதிரி இருந்தாங்க. போட்டா எல்லாம் ஒரே. ரொம்ப நன்றிப்பா. தேங்க் யூ. நன்றி. 9th படிக்கிறேன். உங்களை பார்த்தா இன்ஸ்பயர் ஆயிட்டேன். வந்து சேலம் ஆனா நம்ம படிக்கிற காலேஜ்லாம் தங்கச்சி வந்து அப்படியே சத்தியமா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். உங்களோட ஏதாவது ஒரு கேம் மட்டும் நானும் ஒரு சேனல் வச்சிருக்கேன். ஆனா ப்ரமோஷன் பண்ணணும்னு ஆசை இல்ல. பட் அவங்களுக்காக ஒரு கேம் மட்டும் நான் உங்களோட ஆடணும். ஏதோ ஒரு கேம் நம்ம பண்ணலாம். ப்ரோ யோ சுதான். சுதான் கேமரா வந்துட்டு போனுச்சு எவ்வளவு நேரம்? 10 வருஷமா பார்த்துட்டு ப்ரோ. ரொம்ப நன்றி. உங்க அவசரம் புரியாத தகவல் பேசிட்டேன். தேங்க் யூ. ஆக்சுவலி உங்களால தான் நான் அனிமேஷன் படிச்சிட்டு இருக்கேன் வயலால. உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தலாம். ரொம்ப தேங்க் யூ. ரொம்ப நன்றி ப்ரோ. வாங்க. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஒரே தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க. அழகா எப்படி ஒரு செல்ஃபி போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். அழகம் பூனை வச்சிருக்காரு. வாங்க ப்ரோ. சாரி ப்ரோ. சாரி சிஸ்டர். பரவாயில்ல. அதான் சொன்னேன் அப்படி. தூரத்துல இருந்து வேளச்சேரில இருந்து வரேன். ஓ வேளச்சேரி தூரமா? வாங்க ப்ரோ. தேங்க் யூ. இதோட நல்லா ஜோக் பண்ணிக்கிறீங்க. நான் ஒரு கேம் டெவலப் பண்ணிருக்கேன். தேங்க் யூ. அது வந்து என்னன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்கிற மாதிரி. ஆனா அதுல ஒரு 23 எண்டிங் இருக்கு. ஆனா ஒரே ஒரு எண்டிங் மட்டும் தான் எண்டிங். ஓகே. அந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நான் சொல்லுங்க. சரி கண்டிப்பா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. லேட்டா வந்துட்டீங்களா நீங்க? அஞ்சரிக்கு வந்தீங்களா ப்ரோ? பாடல் இருந்தாரா? இருந்துச்சு பா. நாங்க முன்னாடி வீடியோல வரோம். நன்றி ப்ரோ. வந்துருங்க நீங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. மைக் மட்டும். மைக் இருக்கட்டும். மைக் இருக்கட்டும் ப்ரோ. ப்ரோ இது கை இந்த ரைட் கை ப்ரோ. இது நான் ப்ரோ. ஓ தூக்கி இது பண்ண போறீங்களா ப்ரோ? இது வந்து கால் ப்ரோ. அப்படியே தூக்கு. ப்ரோ. அங்க பாருங்க. இது எங்க பிளான் இல்ல. ஆமா இது பிளான் இல்ல. இது எங்க பிளான் இல்ல. சாரி ப்ரோ. ஓகே. கை ஆமா சுத்துறதா? இரு தூக்கிட்டாங்க ப்ரோ. என்ன தூக்கி எல்லாரும் தூக்கிட்டோம் ப்ரோ. ரொம்ப ஸ்டெப்ல இருக்காரா? என்னால புரியல. சாரி ப்ரோ. அடுத்து அவரு என்ன தூக்கிட்டாங்க. மைக் ப்ரோ என் உடம்பு வீக் ப்ரோ. இருங்க பிரேம் ப்ரோ. உங்க தம்பியை மட்டும் என்னத்த ப்ரோ வாங்க ப்ரோ கொஞ்சம் மெதுவா ப்ரோ கொஞ்சம் ரைட் இது நீங்க புடிச்சுக்கோங்க ப்ரோ. பின்னாடி என்ன பண்ற? கட்டி பிடிச்சிருக்க. முன்னாடி வா. இந்த கால் சேர் மாதிரி தூக்கு. சாய்ங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ஐயோ இதே என்ன யாரும் என்ஜாய் பண்றாங்க. இரு
வேகம் பத்தல. வேகம் பத்தலையா? அதெல்லாம் இல்ல, நான் டக்குனு ஒரு லோகோ போட்டுறேன். ப்ரோ ரொம்ப நன்றி உங்க எல்லாத்துக்கும் இந்த வெயில் பாராமல் வந்ததுக்கு நன்றி. ஆக்சுவலா இதை மறக்கவே மாட்டோம். நன்றி ப்ரோஸ், தேங்க்யூ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்களுக்கு இந்த பார்த்த மீட்டப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம் ப்ரோஸ். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் டைம் நாமளே வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டப் நடத்தலாம், எப்படி நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் நாங்கள் முதல்ல பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு அந்த இடத்துல உங்களை சந்திக்காமல் நாங்கள் வந்ததே இல்லை. ஏன்னா மீட்டப் இருந்தால் தான் நாங்கள் அந்த ஸ்டோர் விசிட் பண்ணுவோம், இல்லை வேறு எங்கேயாவது போகிறோன்னா பண்ணுவோம். இந்த முறை ப்ளே ஸ்டேஷன் இதுக்கு நம்மளாம் அக்செப்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்டலாம் நம்ம மீட்டப் போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அந்த இடம் நம்ம நேரில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 20 பேர் நின்னா கூட அந்த இடம் நெருக்கடி ஆயிரும். ஒரு 25 பேர் நின்னா கூட இடம் பத்தாத மாதிரி இடக்கும் போது அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, சரி ஓகே எப்படியா இருந்தாலும் ஃப்யூச்சரில் நம்ம இதெல்லாம் பண்ண தான் போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பண்ணும்போது தான் ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீட்டப்பு. உண்மையாலுமே ரொம்ப நன்றி. அது காரணம் நீங்கள் தான். எல்லாருமே வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கு எப்படின்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு ஊர் திருவிழா நம்ம வந்து எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. மன நிறைவாக இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம், நாங்கள் ஒரு கடைசி இப்போ இந்த நாங்கள் டக்குன்னு சடனாக அனௌன்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ 2 நாள் என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிலாம் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் உங்களோட அனுபவத்தை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க, எப்போ இருந்து பார்க்குறீங்க. நிறைய பேர் இந்த தடவை பண்ணுங்க. இந்த தடவை வந்து எல்லாரும் பேரண்ட்ஸு வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தீங்க. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல்ல வந்து ஒருத்தர் வந்து இருக்கிறதுலேயே யூனிக்கான கிஃப்ட், அவர் வீட்லேயே சிக்கன் சமைச்சு சிக்கன் எடுத்து வந்தார். பட் அது இங்கே நம்ம காட்ட முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன ரீசன் சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி எடுத்து வந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. சாரி ப்ரோ, உங்கள் பேர் அந்த எதுவும் நோட் பண்ணாமல் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் முறை பார்த்தா நான் தான் அதுன்னு சொல்லிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்தவர் வந்து பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் பேர் வந்து இங்கே தெரியும், இந்த நெர்கன்ஸ் வாங்கிட்டு வந்தார். ஸோ ரொம்ப நன்றி. அவர் மெயில் போட்டிருக்காரு. நான் அதை மட்டும் மறைச்சிட்டு ஆக்சுவலாக அவர் பேர் ராம்குமார். ஸோ ராம்குமாருங்கிறவர் வந்து சென்னையிலேருந்து இது பண்ணியிருக்காரு. யூடியூப் சேனல் வந்து ராம் பிளாக். இதுனா 4Gயா? 4G. ராம் பிளாக் 4G. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் வந்து அதை காட்டுங்க. ஆக்சுவலாக இது இவனுக்கு தான் யூஸ் ஆகும். இதுக்கு அதான் பார்பி பொம்மை வாங்கி கொடுத்துருக்காரு. இதுவும் பசங்களுக்கு. ஆனால் இது என்ன சொல்கிறது, அப்போ எங்களுக்கு வாங்கிட்டு வர்றதுக்கு கூட, ஏன்னா அதுவே பெரிய விஷயம் இருந்தாலும் வீட்டில் இருக்க பசங்க 3 பசங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இது பண்ணுறது என்ன. அது இல்லாமல் எங்களையும் ஒரு பசங்களாம் ட்ரீட் பண்ணி கசான், இந்த கசான்கிற கேம் வந்து நமக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் ரொம்ப நன்றி ப்ரோ. வந்தது ரொம்ப நன்றி. 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நமக்கு டைம் எல்லாத்துக்கூட கொஞ்சம் நேரம் தான் பேச முடிந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த 4 மணி நேரம் நமக்கு பத்தாதுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மீட்டப்புக்கு. ரொம்ப நன்றி. அப்புறம் இருங்க ப்ரோ, அடுத்த ஒவ்வொன்றா எடுக்கிறோம் நாங்கள். ஆமாம், இது வந்து ஏதோ ஒரு கவர் இப்படி இருங்க, இது ப்ளர் ஆகுது. ஏதோ ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ப்ளர் நாங்கள் போட்டனால ஏதோ செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ரொம்ப பாதுகாப்பாக போட்டு பாதுகாப்பான உயர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இருங்க என்ன இருக்கும் பார்க்கலாம். சரிங்க ப்ரோ, ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேம்னு நினைக்கிறேன். ப்ரோ மல்டி ப்ரொடெக்ஷன் லேயர்லாம் பண்ணியிருக்காரு ப்ரோ. நிறைய சத்தியமாக எவன் கையில் கொடுக்கக்கூடாது அவன் கையில் கொடுத்து பிரித்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி பிரிக்கிறான். ப்ரோ பாலாஜி அவர் பேர். பாலாஜி ப்ரோ. ஹரி ப்ரோ ஹரிக்காக பண்ணியிருக்காரு ப்ரோ. பாருங்க ப்ரோ. ப்ரோ ரொம்ப நல்லது ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. நண்பர்களானும் சண்டைகள் போட்டும் சுகமாய் இருந்தவை வேதனையை மாறின, இடைவெளி தூர்மையை மாறின, வருந்துகிறேன் என்று வரமாட்டாய என்று என் வாழ்வில் நண்பனாய் மீண்டும் சின்ன பையில ஹரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஹரி அவங்க வீட்டில் காட்டுறோம் இதை. ஆக்சுவலாக சூப்பர். இது வந்து ஹரி ப்ரோ மாதிரி போட்டு நம்ம கூட இருக்க மாதிரி பண்ணியிருக்காரு ப்ரோ. உண்மையாலுமே ரொம்ப இது ப்ரோ. நன்றி நன்றி, தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி பாலாஜி ப்ரோ, தேங்க்யூ. நன்றி ப்ரோ. அவரை என்றைக்கும் எப்பவும் மறக்க முடியாது ப்ரோ. சூப்பர் ஸ்டார்னா ஹரி ப்ரோ தான். அடுத்து என்ன ப்ரோ, 2 உடைகள் கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏய் 5 இதெல்லாம் போட்டு 64. ஆமாம் 69 போட்டுருக்கோம். 64 தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை 64. இந்த இது மட்டும் இந்த ப்ளர் நான் தெரியாமல் போட்டுன்னு நினைக்கிறேன். 64 ப்ரோ. இவர் பேர் இதில் எழுதியிருக்காங்களா? பேர் எழுதலை ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதலை. நீங்கள் யாரும் இது டைம் போட்டுருங்க ப்ரோ. தயவு செஞ்சு அது போட்டுருங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது டிஷர்ட்டு. தேங்க்யூ. எனக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கே ப்ரோ. இதை பார்த்தீங்களா? உங்கள் பேர் போட்டிருக்கு. இங்கே
இது எனக்கு ப்ரோ இனிமே ப்ரோ இதான் சில அல்ப புத்தி இருக்கவங்கள்ட்ட நம்ம வாழ்ந்து தான். ஏங்க அல்ப புத்தியா இருக்கீங்க? ரொம்ப நன்றி ப்ரோ. ரெண்டுமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. நான் லைவ்ல போடுறேன் அதை. அதுக்கப்புறம் கண்டிப்பா இது இவனுக்காக வாங்கிட்டு வரலைங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். நான் அங்கே அவர்கிட்டே சொல்லிட்டேன் ப்ரோ, நான் சத்தியமா படிக்க மாட்டேன். நானும் படிக்கிற கொடுத்தீங்க, அது நானும் படிக்கணும். How to win friends and influence people, the only book you need to lead you to success அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஹேமந்த் குமார் எங்களையும் சரி இவனுங்க எப்பயாவது இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாக போட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. அவருடைய புக்ஸ் ப்ரோ, இந்த புக் யாராவது பிரச்சனை எழுதுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் வந்து மிஸ்டர் கேகே, மிஸ்ஸஸ் கேகே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க, சர்ப்ரைஸ் அவங்க திடீர்னு வந்திருந்தாங்க. ஸோ எதிர்பார்க்கவே ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே. வந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்தீங்க ரெண்டு பேருமே. லேட்டாக தான் வந்தாங்க, பட் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற வரைக்குமே இருந்தாங்க. ரொம்ப நன்றி ரெண்டு பேர்த்துக்கும், அவங்களுக்கும் அவங்க மிஸ்ஸஸ்க்கும். அடுத்து நம்ம சுகர் கட்டை முடிக்கிறதுக்காக பார்த்தீங்கல்ல, இதுக்காக சுகர் கட்டை முடிக்கலாம் தானே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தப்பு இல்லையே. அதாவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு லைவ்ல ப்ரோ சாக்லேட் சாப்பிடுவீங்களான்னு கேட்டார்ல, அவருதான் இவரு. அதான் இனிமே சாப்பிடலாம்னு சொல்லலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. அங்கே ப்ரோ இங்கே ஒன்று இருக்கு ப்ரோ, இது ஒரு கவரில் போட்டிருக்காரு, பேர் போட்டிருப்பாரான்னு தெரியலையே. இதை நான் ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் அங்கேயே வரும். ஆமாம் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2வையும் பிடிஎம்மையும் ஒன்றா பார்க்குறதுக்கே ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஆர்த்தர் மார்கன் வந்து ஜான் மார்சனுக்கு தொப்பி மாட்டி விடுற மாதிரி, நான் இவனுக்கு போட்டு விடுற மாதிரி அதை பண்ணியிருக்காரு. ஆனால் நான் அண்டர்டேக்கர் கஸ்டியூமில் இருக்கும் போல இவனுக்கு தொப்பி போட்டு விடுறேன். இவன் என்னன்னு தெரியல, ஏதோ என்ன ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. இது சூப்பராக இருக்கு ப்ரோ. அந்த இது உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லா படிக்கிறீங்க. இதே மாதிரியே எங்கள் கேம்லேயும் இப்படி அமைஞ்சதுன்னா நான் காலி ஆகிட்டா நின்று. ஆனால் உன்னை அடுத்து என்னன்னாச்சு உன்னை சுடுவாங்க போகிற சுடு. அப்படி பார்த்துட்டு இதை வேண்டா. ஆனா ஒரு 20 பேர் சேர்ந்தாங்க சொல்றாங்க ப்ரோ. இவருடைய பேரும் எழுதலைங்க ப்ரோ, சாரி ப்ரோ, உங்க பேரும் நீங்க எழுதாம இருக்கீங்க ப்ரோ. அடுத்து ரொம்ப நன்றி சஞ்சய் அவர்கள் தன் கைப்பட வரைஞ்சிருக்காரு ப்ரோ. இதை சஞ்சயா? சஞ்சய் ஜெய், ரொம்ப நன்றி ப்ரோ. லெட்டர் எழுதியிருக்காரு, லெட்டர் எழுதியிருக்காரு ப்ரோ. எனக்கு ரொம்ப நன்றி ப்ரோ, இவ்வளோ தாடி எனக்கு போட்டிருக்கீங்களே. யாருங்க உங்களுக்கா? ஆமாம், இவனுக்கு பூட்டு மாதிரி ப்ரோ ஆகிருக்கும். உனக்கு பாருங்க பூட்டுமா இருக்காது, சொல்லிட போகிறேன். ரொம்ப லெட்டர் எழுதியிருக்காரு. ஹாய் ப்ரோஸ், ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் ஆல் டைம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் சென்னை மீட்டப் ப்ரோஸ். திஸ் இஸ் மை செகண்ட் டைம் மீட்டிங் யூ ப்ரோஸ். ஐ எம் வெரி ஹாப்பி, யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் ஆல் டைம் ஒன்லி ப்ரோஸ். தேங்க்யூ டிஜி ப்ரோஸ், ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன். சஞ்சய், ரொம்ப நன்றி சஞ்சய், தேங்க்யூ. அன்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம அப்புறம் இது வந்து இவர் நம்ம எல்லா மீட்டப்ஸ்க்கும் இவர் இங்கே இருக்குது, எல்லா மீட்டப்ஸ்க்கும் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. நமக்காக இந்த ஃபோட்டோ நம்ம மீட்டப்ஸ் வந்ததெல்லாம் அப்படி ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணிருக்காரு. ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த மீட்டப் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எல்லாத்துக்கூட ஃப்ரீயாக பேச முடிஞ்சுச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நம்ம டைம் அதிகரிக்கிறோம். அதான் எடுத்து அந்த ஃபோட்டோ வச்சு நாங்கள் காமிச்சாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீட்டப்பில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தீங்க, அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க, சில பேர் அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் ஒருத்தர் பார்க்கல, யாரோ தாத்தாவெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததாக ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. யார்கிட்டையாவது நாங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நமக்கு டைமுக்கு ரொம்ப கம்மியாக 4 மணி நேரம் நமக்கு உண்மையாலுமே பத்தல, அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் அடுத்த முறை நாங்களாக பண்ணுற மீட்டப்ஸ் வந்து எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால், இதை விட நாங்கள் இது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னதை விட இதை விட நாங்கள் பெட்டராக இன்னும் நிறைய விஷயத்தெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இன்னும் நிறைய சார்ஜ் போடுறோம், இன்னும் நிறைய ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மறுபடியும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.